श्रीशैलेशदयापात्रम् धीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिम्। लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி அபிராம வராச்சாரியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே முகுந்தாச்சாரியாய நமஹ. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்த்யாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாமசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना। भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। मुन्नै विनयहल मूङ्गिर्कुडियमुदन् பொன்னங்கழற்கமலப்போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கு அணியாகச் சேர்த்தினேன் தென்குலத்தார்க்கென்னிற்கடவுடையேன் யான். நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதென்னு நன்னினர்வால் சயந்தது கீர்த்தி ராமானுசமுனிதாளினமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்துறை அந்தாதிபோத இசை நெஞ்சமே. சொல்லின் தொகை கொண்டுனதடிப்போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்து உன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும்படி நல் கருசமயம் வெல்லும் பரம இராமானுஷா இதன் விண்ணப்பமே. अस्मासु वत्सलतया कृपया च भूयः स्वेच्छावतीर्णमिव सौम्यवरं मुनीन्द्रम् आचार्यपौत्रमभिरामवराभिधानम् अस्मद्गुरुं गुणनिधिं सततं श्रयामः। अपगतमतमानैः अन्तिमोपायनिष्ठैः अधिगतपरमार्थैः अर्थकामानपेक्षैः निखिलजनसुहृद्भिः निर्जितक्रोधलोभैः वरवरमुनिभृत्यैः अस्तु मे नित्ययोगः। कौण्डिन्यवंशकलशाम्बुदिजातसोमं श्रीपार्थसूततनयं तमनुव्रतं च श्रीश्रीनिवासकृपया सुवृद्धबोधं श्रीश्रीनिवासगुरुवर्यमहं भजामि। श्रीनिवासदयापात्रं श्रीमद्गोमठवंशजं श्रीनाथप्रेमभक्तं तं मुकुन्दाचार्यमाश्रये. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். சுவாமி திருவரங்க தமுதனார் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே முகுந்தாச்சாரியாய் நமஹ. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரியராய் உபய வேதாந்த பிரவர்த்தகாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிபராஜகாச்சாரியராய் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமிகளுடையதான திருவடி தாமரைகளில் அடியேன் வரவரமுனிதாசன் தண்டனிட்டு ஜீயர் சுவாமிகளுடையதான பரம கிருபையினால நமக்கு கிடைச்சிருக்கக்கூடியதான சுவாமி திருவரங்கத்து அமுதனார் அருளி செய்த ஸ்ரீ ராமானுஜ முக்தந்தாதியினுடையதான விவரண உபன்யாசங்களை கேட்கக்கூடியதான ஒரு பாக்கியம், மேலும் சாட்சாத் சுவாமி ஸ்ரீ மணவாள மாமுனிகளுடையதானவும்
சுவாச்சாரியனுடையதான பரம கிருபையினால அடியனுக்கும் இதில் ஒரு 4 வார்த்தை சொல்ற பாக்கியம் திருவரங்க பெருமாள் திருவரங்க தமுதனார் அருளி செய்ததான இந்த பிரபந்தத்தில் 55ஆம் பாசுரமாக இருக்கக்கூடியதான அந்த பாசுரத்தை சொல்லிண்டே வரார். கொண்டலை மேவி தொழும் குடியாம் எங்கள் கோக்குடியே அப்படின்னு அந்த பாசுரத்தை பூர்த்தி பண்றார். யார் யாரெல்லாம் சுவாமி ராமானுஜரை அழகாக மேவி தொழுது அவர் ஆசிரியச்சு அவர்கிட்ட பக்தி பண்றாளோ அதை மாதிரி இருக்கக்கூடியதான மெய் அன்பர்கள் யார் யாரோ அவளாரும் எங்களை கட்டி ஆளக்கூடியதான குடிகள் அப்படின்னு சொல்றார். இப்படி இருக்கக்கூடியதான சுவாமி ராமானுஜருடையதான வைபவங்கள் எல்லாத்தையும் பறக்க இவர் சொல்லிட்டு வந்து அப்படி காட்டக்கூடியதான இந்த சமயத்துல இவருடையதான வார்த்தைகளை கேட்கக்கூடியதான சில பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறா. முன்னாடி இப்ப நீர் கல்யாண குணங்கள் சுவாமி எம்பெருமானாருடையதான திருக்கல்யாண குணங்கள் எல்லாத்தையும் அனுபவிச்சு அதுல அப்படியே வித்தனா இருக்கக்கூடியதான இந்த சமயத்துல ரொம்ப ஆழங்கால் பட்டு சொல்றீர். கொண்டலை மேவி தொழும் குடியாம் எங்கள் கோக்குடியேன்னு யார் யாரெல்லாம் ராமானுஜர்கிட்ட அப்படி பரம பக்தியோடு இருக்காளோ அவ கிட்டக்க நாங்க அவதான் எங்களுக்கெல்லாம் குடியாக இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்றீர். நாங்கள் எல்லாரும் ராமானுஜ தாசர்கள்ங்கிறதையும் காட்டுறீர். இதெல்லாம் இப்ப சொல்றீர், இவ்வளவு கொண்டாடி பேசுறீர். முன்னாடி நீர் லோக விஷயாந்தரங்கள்ல ஈடுபட்டு இருந்த போது லோக விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்ததான சமயத்துல அப்ப என்ன சொல்லிட்டு இருந்தீர்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ரொம்ப ஸ்லாகிச்சு பேசினீர். இப்போ உடையவர் விஷயத்தை ஸ்லாகிச்சு பேசினீர். அப்போ ஸ்திரமாக நீ பேசுறது இல்லை. அப்போ வேற ஏதோ ஒரு விஷயத்த கொண்டாடி பேசினீர். இப்போ உடையவரை பத்தி கொண்டாடி பேசுறீர். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியதான உங்களுடைய இயல்பை பார்க்கும்போது பிற்காலத்துல நீ மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது தெரியுது. அன்னைக்கு என்னத்தையோ பேசியிருந்தீர், இன்னைக்கு உடையவரை பத்தி பேசுறீர், நாளைக்கு வேற எதையோ ஒன்று மாற்றி பேசுறதுக்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறச்சு இது ஸ்திரமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்புறதுக்கு விஷயம் இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடியதான அவளை பார்த்து சொல்றாரு இந்த பாசுரத்துல. அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறத காட்டுறா. ஓ புல மன்னரை மூவழுகால் ஒரு கூர் மழுவால் போக்கிய தேவனை போத்தும் புனிதன் புவனமெங்கும் ஆக்கிய கீர்த்தி ராமானுசனை அடைந்தவன் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மத்தொன்னையே. என்னுடையதான வாக்கா இருக்கட்டும் மனசா இருக்கட்டும் சுவாமி ராமானுஜருக்கு ஆட்பட்டதான இதுக்கு அப்புறமா வேற எதையும் நினைக்காது அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல சொல்றா. முதல்ல சுவாமி ராமானுஜருடையதான பெருமை என்ன அப்படிங்கிறத சொல்லி அப்பேற்பட்ட ராமானுஜருடையதான கிருபை அப்படிங்கிறத சொல்லிட்டு வரா. இந்த பாசுரம் ஆரம்பிக்கிறச்சேவே பரசுராம ஆழ்வானுடையதான சரித்திரத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார் சுவாமி திருவரங்க தமுதனா. திரேதாயுகத்துல ஜமதக்னி அப்படிங்கிறதான ஒரு மகரிஷி அவருடையதான பத்னியான ரேணுகா அப்படிங்கிறவளோட அவர் நித்திய கர்மானுஷ்டானங்கள் என்னென்ன பண்ணணுமோ சிஷ்டாச்சாரத்தோட பண்ணி கொண்டு அக்னிஹோத்திராதிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தார். அந்த தேசத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடியதான கார்த்தவீரியார்ஜுனன் அப்படிங்கிறவன் ஒரு சமயம் பெரிய படையோட காட்டுக்கு வழியாக வேட்டையாடுறதுக்குன்னு வந்துட்டு இருந்தா. அப்படி வந்த இடத்துல ரொம்ப கலப்பா மத்தியான பொழுது பசிக்கிறது ஆகாரம் இல்லாத சமயம் பக்கத்துல இந்த ஜமதக்னியுடையதான ஆசிரமத்தை பார்த்ததும் அங்க வந்து நம்ம மகரிஷியை பார்க்கலாம் அப்படின்னு வந்தா. மகரிஷி பொதுவா அதில் சத்காரம் பண்றவர் வரவேற்றார். ராஜன்னு உச்சி பொழுதாயிடுத்து மத்தியானம் ஆகாரத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டார். எதுவும் ஏற்பாடு இல்லை சுவாமி, இன்னைக்கு உபவாசம் தான் அப்படின்னா. அப்ப நம்ம ஆசிரமத்திலேயே ஆகாரம் எடுத்துக்கலாமே அப்படின்னு கேட்டோம். இவர் ஆசிரமத்தில் என்ன இருக்க போது ஏதோ 4 காய்கறிகள் கொடுப்பார், நமக்கு கொடுப்பார். மிச்ச சேவகர்கள் சைன்யத்தில் வந்ததான வீரர்கள் எல்லாரும் பட்டி தான் அப்படின்னு நினைச்சுட்டா. ஜமதக்னி சொன்னார் எல்லாரும் வரிசையா அப்படியே பந்தியா உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அத்தனை பேர் இவ்வளோ பேர் சேனையில வந்திருக்காளோ அத்தனை பேரையும் உட்கார வச்சு பார்த்தா ஏராளமான பேர் சாதிக்கிறதுக்கு வரா. விதவிதமான பதார்த்தங்கள் எல்லாத்தையும் நல்ல தாட்டியான வாழலை போட்டு சாதிக்கிறா. அரண்டு போயிட்டான் ராஜா. நடுகாட்டில் ஒரு வசதியும் இல்லாத இந்த ஒரு ரிஷி நம்ம ராஜாவா இருக்கோம், நம்ம அரண்மனைக்கு திடீர்னு இப்படி யாராவது விருந்துன்னு வந்தான்னா நம்மளால கூட இப்படி தயார் பண்ண முடியாது, இவர் எப்படி இப்படி தயார் பண்றார் அப்படின்னு வியந்து போய் ஆகாரம் முடிச்சதும் சூக்ஷ்மத்தை கேட்டான். உடனே அவர் சொன்னார், ஒன்றும் இல்லப்பா, எங்க கோஷ்டத்துல மாட்டு தொழுவத்துல காமதேனு சாட்சாத் காமதேனு வாசம் பண்றார்.
அந்த காமதேனுவா இருக்கிறதுனால நம்ம எதை கேட்டாலும் நம்ம கொடுக்கக்கூடியவள். அவளுடையதான கிருபையினால தான் இப்படி அன்னதானம் பண்ண முடிஞ்சது. இத்தனை பேருக்கும் ததியாராதனமாக இத்தனை பேருக்கும் விருந்து படைக்க முடிஞ்சது அப்படிங்கிறத சொன்னாரோ இல்லையோ, உடனே ராஜா அப்படியா அப்படின்னு சந்தோஷமா அந்த காமதேனுவை பார்த்து சேவிச்சுட்டு மகரிஷியை சேவிச்சுட்டு போகலாமோ இல்லையோ. ரத்னஹாரீச்ச பார்த்திபகான்னு சொல்லும்படிக்கு ரத்னத்தை அபகரிக்கக்கூடியவன். நாட்டு மக்கள்கிட்ட ஏதாவது ஒரு அமூல்யமான வஸ்து இருந்தால் ராஜா அபகரிச்சுட்டு போயிடுவான். பொதுவாக அது நன்மைக்காக நடக்கும். ஆனால் இந்த காலத்தில் இது ஒரு சமயம். எல்லா ராஜாக்களும் பிரஜைகளை போட்டு வாட்டி வதைக்கின்றதான சமயம். ஏன்னா ராஜாக்களே அசுரப்பிராயமாக இருந்தான். அசுரர்களே ராஜா. எப்படி கம்சன் காலநேமிங்கிற அசுரனுடையதான அம்சமாக பிறந்தான்னு அப்படி அசுராம்சமாக பிறந்தார்களோ துவாபரயுகாந்தத்தில், அது மாதிரி திரேதாயுகத்தில் இந்த சமயம் அசுரர்களே நிறைய ராஜாக்கள் இருந்ததுனால பிராமணர்களையோ பொதுவான ஜனங்களையோ ஏழை ஜனங்களெல்லாம் ரொம்ப சிரமப்படுத்தின்னு இருந்த காலம். ரத்னஹாரீச்ச பார்த்திபகாங்கிறது யார் அந்த உயர்ந்ததான அமூல்யமான வஸ்துவை வச்சுன்னு இருக்காளோ அவளுக்கு எந்த சிரமமும் வரக்கூடாதுங்கிறதுக்காக அதை ராஜா எடுத்துன்னு போய் தான் பாதுகாத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்றது வேற. ஆனா இவன் பலவந்தமா எடுத்துட்டு போறேன்னு காமதேனுவை காட்டுங்கன்னு சொல்லிவிட்டு நேரம் அந்த ஜமதக்னி காட்ட காமதேனுவை ஓட்டிட்டு போறேன்னு கிளம்பிட்டான். அவர் தடுத்து பார்த்தார், கேட்கல, பிடிங்கிட்டு போயிட்டான். மிஞ்சி பிடிங்கிட்டு போயிட்டான். பேசாம சரி நடக்கிறது நாராயணன் செயல்னு பேசாம இருந்துட்டார். இவருக்கு குமாரர் தான் பரசுராமர். அவருக்கு ராமன் அப்படின்னு தான் பேரு. 16 வயசு பையன். இவர் ஷோடச வார்ஷிகா அப்படிங்கிறார். 16 வயசு பையன். மகா தேஜஸ்வி, பிரம்மச்சாரி, தபஸ்வி. அப்பேற்பட்டதானவர் மாட்டுக்குன்னு புல்லெல்லாம் எடுத்துன்னு வந்து காமதேனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு எடுத்துன்னு வந்து கவே யவசமாவகன்னு கொண்டு வந்து கோஷ்டத்தை பார்த்தா காமதேனுவை காணும். அப்பாட்ட விசாரிச்ச உடனே இந்த ராஜா பண்ண ராஜ்யா சௌரியம் விதித்வா அப்படின்னு ராஜாவுடைய அந்த திருட்டுத்தனம், திருடின்னு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டான், அபகரிச்சுன்னு போயிட்டான். அதை கேள்விப்பட்டதும் வந்தது கோபம் இவருக்கு. ராஜா அப்படின்னா எல்லாரையும் வாழ வைக்கணும், இருக்கிறவளை சிரமப்படுத்துறதுக்கா ராஜா அப்படின்றத நினைச்சா நேர தத்தம் சாட்சாத் சிவேனவை அப்படின்னு சிவனால கொடுக்கப்பட்டதான ஒரு கோடாரி இவர்கிட்ட இருந்தது. அந்த கோடாரியை எடுத்துருந்து நேர கிளம்பினார் யுத்தத்துக்கு. இந்த இடத்துல பாருங்க, சிவனுடையதான சம்பந்தம் இங்க வருது. எதுக்காக அப்படின்னா இப்ப ஏற்பட போறது பெரிய ஒரு விநாசம். சம்ஹார காரகனாக இருக்கக்கூடியதான ருத்ரன் அல்லது ருத்ர சம்பந்தம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு விநாசம் ஏற்படுறதுன்னா அங்க அது வரும் அப்படிங்கிறது நிறைய இடங்கள் நம்ம பார்க்கலாம். அதெல்லாம் பகவானுடையதான ஒரு அமைப்பு. சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அதே போன்றதான லோக நிர்வாகத்துல பகவான் அமைச்சிருக்கிறதான ஒரு அமைப்பு, அழகான அமைப்பு. நேர போய் யுத்தம் பண்ணி பெரிய சேனையோட கார்த்தவீர்யார்ஜுனன் 1000 கைகளோடு இருக்கக்கூடியதான கார்த்தவீர்யார்ஜுனன் அத்தனை கைகளையும் வெட்டி தலையும் வெட்டி அவனை வதம் பண்ணிவிட்டு காமதேனுவை ஓட்டின்னு வந்துவிட்டார் ஆசிரமத்துக்கு. கொஞ்ச நாள் கழிச்சு கார்த்தவீர்யார்ஜுனோட பசங்கள் எல்லாரும் எங்க அப்பாவை அந்த பரசுராமர் வதம் கொன்னுட்டார், அது மாதிரி அவன் அப்பாவை வதம் பண்ணிடணும் அப்படின்னு பரசுராமர் இல்லாத சமயத்துல வந்து ஜமதக்னி கழுத்தை வெட்டிவிட்டு போயிட்டா. ரேணுகா கதர்ற, ஹா ராம ராம ராமேதி மாதா சுக்ரோஷ ரேணுகா அப்படின்னு கதர்ற. அங்கேருந்து ஓடி வந்ததான பரசுராமர். இவர் அந்த பரசுங்கிறதான ஆயுதத்தை கோடாரியை கையில வச்சிருக்கிறதுனால அவருக்கு அது நிரூபகமான பேரா போயிடுது அப்படின்னு காட்டுறாரு. அப்படி பெரிய ஒரு அநியாயம் நடந்து போயிடுது. அதுவும் அக்னிஹோத்திரம் பண்றச்சே மௌன விரதமாக இருக்கக்கூடியதான ஜமதக்னியை கழுத்தை வெட்டிவிட்டு போயிட்டா அப்படிங்கிறத பார்த்ததும் வந்த கோபம். இது ஒத்தம்தான் கெட்டவனா இருக்கான்னு நம்ம நினைச்சோம், அப்படி இல்லை. ஊருலகத்தில் இருக்கிற அத்தனை க்ஷத்திரியர்களும் இப்படிதான் இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சிட்டதான பரசுராமர் கோடாரியை எடுத்தார். இனி உலகத்தை க்ஷத்திரியர்களே இல்லாம பண்ணிவிட்டு தான் நான் ஓய்வேன் அப்படின்னு ஒரு சபதம் பண்ணிவிட்டு அப்பாவோடதான சரீரத்தை பாதுகாப்பா தைலக்கோப்பரையில வச்சுட்டு அம்மாவை பார்த்துக்க சொல்லிவிட்டு எடுத்தார் ஓட்டம். அத்தனை ராஜாக்கள் யார் யாரெல்லாம் க்ஷத்திரியர்கள் இருக்காளோ அத்தனை பேரையும் வதம் பண்ணி உலகத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை க்ஷத்திரியர்கள், இந்த க்ஷத்திரிய இனமே இல்லாதபடிக்கு மொத்தமா பண்ணி துஷ்டர்களான க்ஷத்திரியர்கள் அத்தனை பேரையும் வதம் பண்ணிவிட்டு வந்தார். நேரம் வந்து தபசில் உட்காண்டார். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ உலகத்தில் எங்கேயுமே க்ஷத்திரியர்களே இல்லைங்கிற ஸ்திதி. இப்போ என்ன திருப்பி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக முளையிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வர ஆரம்பிச்சா க்ஷத்ரியா. திருப்பி அடுத்த பாட்டம் கிளம்பினார். இப்படி இருக்கக்கூடியதான அதுவும் அந்த க்ஷத்திரிய குலங்கள்ல தொடர்ந்து பரம்பரையா 21 தலைமுறை ஒரு குடும்பங்கள்லையும் அசுரர்களே வந்து மாறி மாறி பிறக்க அத்தனை பேரையும் வதம் பண்ணி துஷ்ட சிக்ஷணம் பண்ணினார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் அப்படிங்கிறதாக இதை பண்றார்.
எப்போ இவர் அந்த காரியத்துக்கு கிளம்பினாரோ அப்போ பகவான் இவருக்குள்ள ஆவேசிச்சு ஆவேசாவதாரமாக கிளம்பினார். அப்படிங்கிறதுனால தான் பகவத் அவதாரம்னு சொல்றோம். இது ஆவேசாவதாரம். சாட்சாத் பகவானே நேரடியா அவதாரம் பண்ணார் அப்படிங்கிறது இல்லாம ஒரு ஜீவனிடத்துல பகவான் ஆவேசிச்சு பண்ணக்கூடியதான அவதாரம். இதுல முக்கியமான விஷயம், அந்த காலங்களிலேயே ராஜாக்கள்ல க்ஷத்ரிய பரம்பரை ஜாதி க்ஷத்ரியர்கள் மட்டும்தான் ஆட்சி பண்ணா அப்படிங்கிறது இல்லாம மற்ற ஜாதியில இருக்கக்கூடியவாளும் பலத்தினாலேயோ செல்வத்தினாலேயோ ராஜர்கள் குறுநில மன்னர்களை போல ஆட்சி பண்ணியிருக்காங்க. அத மாதிரி உதாரணத்துக்கு சொல்லணுமான சுவாமி நம்மாழ்வாருடைய திருத்தகப்பனாரோ அல்லது பரகாலனா இருக்கக்கூடியதான திருமங்கை ஆழ்வாரே அவர் கண்ணர்குடியில அவதரிச்சும் ராஜாவாக மங்கை மன்னனாக இருந்திருக்கார் இல்லையா? இத மாதிரியான ராஜாக்கள் குறுநில மன்னர்களா மற்ற ஜாதிக்காராலும் இருந்திருக்காங்கச்சே அவா கிட்டக்கெல்லாம் இவர் போகலையா. அத மாதிரி இருக்கிற ராஜாக்கள் கிட்டக்கெல்லாம் இவர் யுத்தத்துக்கே போகல. யார் யாரெல்லாம் ஜாதி க்ஷத்ரியனாகவும் அசுரப்பிராயமாகவும் இருக்காளோ அவள்கிட்ட மட்டும் யுத்தம் பண்ணி விநாசம் பண்ணா அப்படிங்கிறத இங்க எடுத்த எடுப்புலயே இந்த பாசுரத்துல அதை தெளிவுபடுத்தி காட்டுறார் சுவாமி அமுதனார். கோக்குல மன்னரை மூவழ்கால். கோக்குலம் கோர க்ஷத்ரிய ராஜா, ராஜ குலத்துல வந்த மற்றவர்கள் ராஜாவா இருந்தாங்கன்னா அவள்கிட்டக்க போகல அப்படிங்கிறது இங்க வியாக்கியானத்தை காட்டுறார். அப்பேற்பட்டதான மன்னர்கள் எல்லாரையும் க்ஷத்ரிய ஜாதி க்ஷத்ரியர்கள் வம்சத்துல வந்தவாள மூவெழுகால் 21 தலைமுறை ஒரு க்ஷத்ரிய பரம்பரைகள்லையுமாக அத்தனை க்ஷத்ரியர்களையும் நிக்ஷத்ரியம் கிருத்வா அப்படின்னு சொல்லும்படிக்கு அது எப்படி எந்த ஆயுதத்தை வச்சு பண்ணார்னா ஓர் கூர்மழுவால். கூர்மழு, அந்த மழுக்கு நிகர் அந்த மழுதான் அப்படின்னு, மழுன்னா கோடாரின்னு அர்த்தம். 21 கால் அரசுகளை கட்ட அப்படின்னு சொல்லும்படிக்கு வெண்ணிமா மழுவேந்தி முன் மண்மிசை மன்னரை மூவழுகால் கொன்னதேவா அப்படின்லாம் ஆழ்வார்கள் ஈடுபடுறாளே, அத மாதிரி அந்த பெரிய ஒரு பரசுவாகிய கோடாரியை கொண்டு அத்தனை நிரசனம் துஷ்ட நிரசனம் பண்ணினார். அந்த கோடாரிக்கு என்ன ஒரு பிரபாவம்னா 2 விஷயம் அதுக்கு. இந்த கோடாரி, அந்த கோடாரி இவருக்கு நிரூபகமா போயிடுது. பரசுராம ராமர்னா, இந்த ராமருக்கு பேர் என்னன்னா ஜமதக்னியுடைய புத்திரனான ராமருக்கு என்ன அடையாளம்னா பரசு. அவர் கோதண்ட ராமர் இல்ல வெறும்ன ராமர்னு சொன்னா கூட கோதண்டபாணியான ராமர் தான் குறிக்கும். ஆனா பரசுராமர் சொல்லணுமானா பரசுங்கிறத சொல்லிதான் ராமர் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு அது நிரூபகமாக அவருக்கு அடையாளமாக ஆயிடுத்து அந்த கோடாரிங்கிறது. அப்பேற்பட்டதான அந்த கோடாரிக்கு அது ஒரு பெருமை. மற்றொரு கூர்மழு, உலகத்தில் இருக்கிற அத்தனை க்ஷத்ரியர்கள் அத மாதிரி 21 தலைமுறை அத்தனை பேர் தலையும் வெட்டுற வரைக்கும் வெட்டினாருக்கு அப்புறமா கூட அதனுடையதான அந்த கூர்மை குறையவே இல்லையா. அப்பப்போ அவர் சாணா பிடிச்சிருந்தாருங்கிறது இல்லை, அது என்னைக்குமே அந்த கூர்மை குறையாம அப்படியே இருக்கக்கூடியதான அந்த ஒரு ஸ்திதி அந்த கோடாரிக்கு அது பெருமை. அதை எடுத்து காட்டுறார். ஒரு கூர்மழுவால் போக்கிய தேவனை, விரோதி நிரசனத்தினால ஏற்பட்டதான ஒரு ஔஜ்வல்யம் உஜ்வலத்துவம் பிரகாசம் உடையவராக எழுந்தருளிக்கக்கூடியதான அந்த பரசுராமர் ஆழ்வான சொல்றார். அடுத்து தேவனை, தேவன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா திவு கிரீடாயாம் அப்படிங்கிறதான தாதுவனால எந்த ஒரு காரியத்தையும் விளையாட்டா யார் ஒருவன் பண்றானோ அவனுக்கு தேவன் அப்படின்னு பெயர். பகவானுக்கு ஏன் தேவன் அப்படின்னு சொல்றோம்னா எல்லாத்தையும் இப்பேற்பட்டதான அகில அண்ட சராச்சரங்களையும் படைக்கிறது காக்கிறது அழிக்கிறது போன்றவைகள்லாம் விளையாட்டா பண்ணக்கூடியவர் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால விளையாட்டா பண்ணக்கூடியவர்னு இவ்வளோ பெரிய காரியத்தை சிரமப்பட்டு பண்ணணும் வேண்டாம். அப்படி சிரமப்படாம அனாயாசமா விளையாட்டா பண்ணிட்டு போறார் அப்படிங்கிறதுனால தானே அகில புவன ஜன்ம ஸ்தேம பங்காதி லீலே அப்படின்னு சுவாமி எம்பெருமானார் எடுத்தெடுப்புலேயே காட்டுறார் சிவபாஷ்யத்தில். அப்படி இருக்கக்கூடியதானவனா இருக்கிறதுனால தான் அவனுக்கு தேவன் அப்படிங்கிற பேர். அதே மாதிரி ஒரு பிராமண பையன் ஒரு சாதாரண தபஸ்வியாக இருந்தவன் இப்ப என்னடானா உலகத்தில் இருக்கிறதான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வீரர்கள் படைகள் கொண்டதான ராஜ பரம்பரைகள் எல்லாத்தையும் 21 தலைமுறை அழிச்சு இவ்வளோ பெரிய காரியம் பண்ணணும்னா முடியுமா அப்படின்னு கேட்டா, அதனால்தான் அதெல்லாம் விளையாட்டா பண்றார், கஷ்டப்பட்டு பண்ணார், இவர் ஒரு படையை எடுத்துட்டு போனார்ன்றது இல்லாம தனி ஒருவனாக இத்தனை பெரிய காரியத்தை சாதிக்கிறாருங்கிறச்சு அதுவும் விளையாட்டா பண்றாருங்கிறதுனால அவனை தேவனை போற்றும் புனிதன். போற்றக்கூடியவர் யார்? ராமானுஜன். அந்த பரசுராம ஆழ்வான போற்றார் துதிக்கிறார் அப்படின்னு சொல்றார். மங்களாசாசனம் பண்ணக்கூடியதான ராமானுஜர் அவர் மங்களாசாசனம் பண்ண செய்வே இங்க போற்றுதல் அப்படிங்கிறது வழிபடுகிறார் அப்படிங்கிற அர்த்தம் இல்லை. போற்றார்னா துதிக்கிறார்னு அர்த்தம்.
ஏன் துதிக்கணும் அப்படின்னா அவர் விரோத நிரசனம் பண்றார் இல்லையா. மேலும் பகவான் இவர்கிட்ட ஆவேசிச்சு லோகத்துல ஒரு காரியத்தை பண்றான்னா அவன் பகவான் பூர்ணமா தான் வந்து அவதாரம் பண்ணி ஸ்வரூபத்தோட வந்து அவதாரம் பண்ணி காரியம் பண்ணாதான்ங்கிறது இல்லை. அவருடைய ஒரு அம்சமாக இருந்தாலும் அந்த அம்சம் இங்க ஆவேசிச்சிருந்தாலும் அதுலேயும் மனசு ஈடுபட்டு அதுவும் இது வேறுபட்டதான ஒரு காரியம் துஷ்ட நிகிரகம் பண்ணி தர்மத்துக்கு சம்ஸ்தாபனம் பண்றதா இருக்கிறதுனால அதுல ஈடுபடுறார் அப்படிங்கறத இங்க காட்டுறான். இந்த இடத்துல இங்க போற்றுதல் அப்படிங்கிறது வழிபடுகிறார் அப்படிங்கிறத சொல்லாம ஏன் போற்றார்னு துதிக்கிறார்னு சொல்றார் அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்லும் பொழுது மகாபாரதமோ பாஞ்சராத்திரமோ போன்றதான சாஸ்திரங்கள்லாம் அதுக்கு மேல நம்ம பூர்வாச்சாரியர்களோ எல்லாருமே பிரம்மா, ருத்ரன், அர்ஜுனன், வியாசர், ககுத்ஸ்தனா இருக்கக்கூடியவனான அந்தவனோ ஜாமதக்னியான இந்த பரசுராமர் இவாள் எல்லாரையும் உபாசனை பண்ணக்கூடாது அப்படின்னு நிர்தாரணம் பண்ணியிருக்கான். அப்படி இருக்கிறதுனால அப்போ அவரை போய் இவர் உபாசனை பண்ணார் இல்லை வழிபட்டார் அப்படிங்கிறது ஒத்து வராது. அதனால இப்ப என்ன சொன்ன துதிக்கிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கார். ஏன்னா துதிக்கிறத பத்தி தப்பு இல்லை, உபாசனை தான் பண்ணக்கூடாது, பூஜை தான் பண்ணக்கூடாது. இந்த மாதிரியான வாழ்க்கைலாம் கோவில் அமைச்சோ அந்த ஆகமப்படி பூஜைகள் பண்றதோ இதெல்லாம் கூடாது அப்படிங்கிறது வாமன அவதாரம் போன்றவர்களுக்கெல்லாம் கூட கிடையாது அப்படின்னு இதெல்லாம் வரிசையா காட்டுறா இல்லையா. இதுல சரி என்ன வித்தியாசம் வந்து இதுவும் பகவத் அவதாரம் தான், அவரும் ராமகிருஷ்ணன் போன்றவாளும் பகவத் அவதாரம் தான். என்ன வித்தியாசம் அப்படின்னா அங்க அவதாரத்துல வித்தியாசம் என்ன அப்படிங்கறத இந்த இடத்துல காட்டுறா. பொதுவாகவே பகவத் அவதாரம்ங்கிறது ரெண்டு விதமாக இருக்கு. அதுல முக்கிய அவதாரம் கௌணாவதாரம் அப்படின்னு ரெண்டு வகைப்படுத்துறார்கள். முக்கிய அவதாரம் அப்படிங்கிறது பகவான் தானே பூர்ணமா வந்து அவதாரம் பண்றது. பகவானே வந்து லோகத்துல ஒரு அம்மாவனுடைய நம்ம வயிற்றுல கர்ப்பவாசம் பண்ணி அங்கிருந்து குழந்தையாக தோன்றி இல்லை ஒரு கால் பிரகடனமா தெய்வமா அப்படி நேரம் தோன்றியோ இதை மாதிரி பண்ணக்கூடியதான அவதாரங்கள் பகவானே நேரம் வந்து அவதாரம் பண்றதுங்கிறது முக்கிய அவதாரம்னு பேர். கௌணாவதாரம் அப்படிங்கிறது அவைகள் எது அப்படின்னா பகவான் ஏதாவது ஒரு ஜீவன் இடக்க ஆவேசிச்சு லோகத்துல காரியங்களை பண்றாரு, அதுவும் ஆவேசாவதாரம்னு பேரு. அது கௌணாவதாரம் அப்படிங்கிறது ஏதோ ஒரு குணம் பகவானுடையதான 6 கல்யாண குணங்கள்ல 6 கல்யாண குணங்களோ அல்லது அதுல ஏதாவது ஒரு குணமோ இந்த ஒரு ஜீவன் இடத்துல ஆவேசிக்கப்பட்டு அது மூலமா அது பிரகாசமாக காரியங்களை பண்றது அப்படிங்கிறது கௌணாவதாரம்னு பேர். இதுல முக்கிய அவதாரங்கள்ங்கிறது ராமாவதாரம், கிருஷ்ணன், ஹயக்ரீவர், நரசிம்மர், அதே மாதிரி வராகர் போன்றவாழ்நாரும் முக்கிய அவதாரங்கள். அவளுக்கெல்லாம் பூஜைகள் உண்டு, அவளுக்கெல்லாம் கோவில் அமைச்சு பண்றதெல்லாம் இருக்கு, திருவாராதனங்கள்லாம் உண்டு. ஆனா கௌணாவதாரங்களா இருக்கக்கூடியவர்கள் போன்றவாழ்நாள் வியாசர், பரசுராமர், இப்ப சொன்னோம் இவள் பலராமர், அர்ஜுனன், இவள் கௌணாவதாரங்கள். இவளுக்கு உபாசியர்கள் கிடையாது, இவளுக்கு திருவாராதனம் கிடையாது. இது ஒரு ஜீவனிடத்துல ஆவேசிக்கப்பட்டது அப்படிங்கிறது வருது இல்லையா. இதுல என்ன விஷயம்னா என்ன இருந்தாலும் ஒரு சாதாரண ஜீவன் தானே, அவனிடத்துல பகவானோட குணமோ அந்த சக்தியோ ஆவேசிச்சிருந்தாலும் அது என்னன்னாலும் அந்த குணமா இருக்கிறது அந்த ஜீவனா இருக்கிறதுனால அவனோட அத்தனை பிரபாவங்கள் பகவான் அப்படின்னா என்ன ஒரு பூர்த்தி இருக்குமோ அந்த பூர்த்தி இந்த ஜீவனிடத்துல காண முடியாதா இருக்கிறதுனால இந்த ஜீவத்துவத்தினால சிலது குறையுமா இருக்கிறதுனால இவர்கள் உபாசியர்கள் அல்ல. அந்த மாதிரி பகவான் பூர்த்தியா வந்து அவதரிக்கிறவர் தான் உபாசியம். திருவாராதனம் பண்ண பூஜை பண்ண உபாசிக்கிறதுக்கு தகுந்த ரூபம் அதுதான் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால அதை காட்டுறான். இந்த ஆவேச அவதாரங்களே 2 விதமாக காட்டுறா. சக்தியாவேசம் அப்படிங்கிறதோ ஸ்வரூபாவேசம் அப்படிங்கிறதோ 2 விதமாக இருக்கு. சக்தியாவேசம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு சக்தி ஆவேசிக்கப்பட்டிருக்கும். ஸ்வரூபாவேசம்ங்கிறது பகவான் 6 குணங்களோட வந்து அந்த பகவானோட 6 குணங்களும் ஒரு ஜீவனிடத்துல ஆவேசிக்கும். இது 2 விதம். இதுல இந்த சக்தி ஆவேசம் அப்படிங்கிறது ஸ்வரூபாவேசத்துக்கிட்ட தோற்று போயிடும், ஸ்வரூபாவேசம் முக்கியாவதாரத்துக்கிட்ட தோற்று போயிடும். இது இங்கேயே பார்க்கலாம். கார்த்தவீர்யார்ஜுனன் அப்படிங்கிறவனும் சாதாரணப்பட்டவன் இல்லை, அவனும் சுதர்சனாம்ச சம்பூதா அப்படின்னு பகவத் சக்தியுடையதான அம்சமாக சக்கரத்தாழ்வான் பகவத் சக்தி தானே, அவருடையதான அம்சமாக லோகத்தில் அவதரிச்சவன் அப்படிங்கிறதுக்காக காட்டுறான். அவனும் பூஜை பண்ணக்கூடாதவன் தான். ஏன் அப்படின்னா சக்கரத்தாழ்வாருக்கு திருவாராதனம் உண்டு, ஆனா இந்த இடத்துல இவர் கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா இவன் ஆவேச அவதாரம், சக்தி என்றது பகவானுடைய சக்தி ஆவேசிக்கப்பட்டது. அந்த சக்தி ஆவேச அவதாரம் இப்ப என்னாச்சுன்னா பரசுராமராக இருக்கக்கூடியதான ஸ்வரூபாவேசத்துக்கிட்ட தோத்து போயிடுது, அடிபட்டு போயிட்டான். அடுத்து ஸ்வரூபாவேச அவதாரமா இருக்கக்கூடியதான பரசுராமர் பூர்ணாவதாரமான முக்கியாவதாரமான ராமர்கிட்ட தோற்றேன் அப்படின்னு நான் பிராமணன் தோற்றேன்னு கை குவிச்சு அஞ்சலி பண்ணி போனான் அப்படிங்கிறார் வியாக்கியானத்துல.
அப்போ அங்க தோத்து போயிடுது. ஆனா ராமன் எங்கேயும் தோற்கல, எங்க பார்த்தாலும் வெற்றி தான் அவருக்கு அப்படிங்கிறது பார்க்கிறோம் இல்லையா? அத மாதிரி இந்த அவதாரங்களுக்குள்ள இந்த மாதிரியான சூக்ஷ்மங்கள் இருக்கிறதுனால இந்த இடத்துல சுவாமி ராமானுஜர் இவரை உபாசனை பண்றார் அப்படிங்கிறது இல்லாம பின்ன என்னடா இவரை துதிக்கிறார். ஏன்னா இத்தனை பேருக்கு பக்தர்களுக்கோ தர்மத்துக்கோ ஹானி ஏற்படும் போது அந்த ஹானியை போக்கி நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு அனுகிரகத்தை பண்ணி கொடுத்து விரோதி நிரசனம் பண்ணினதுனால அதை உகந்து ஈடுபடுறார். ஆழ்வார்களும் அதை ஈடுபட்டிருக்கா அப்படிங்கிறதுனால அதை ஈடுபடுறார். இப்பேற்பட்டதான அந்த பரசுராம ஆழ்வார் இடத்துல துதித்து ஈடுபடக்கூடியதான அந்த ராமானுஜர் எப்பேற்பட்டவன்? புனிதன், பரம பவித்திரமானவர், பரிசுத்த சுபாவரா இருக்கக்கூடியவர். அவர் பரிசுத்த சுபாவமா இருக்கார், அவர் பரம பவித்திரமா இருக்கார். ராமானுஜருங்கிறது முக்கியம் இல்லை, அவர் யார் யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாரோ அவளையும் பாவனப்படுத்தக்கூடியவர், பரிசுத்தமாக்கக்கூடியவர், தனக்கு சமமாக ஆக்கக்கூடியவர். அப்படிங்கிறதுனால அப்பேற்பட்ட பாவனத்துவம், அண்டினவர்களையும் பாவனப்படுத்துவதற்கு ஏற்றதான பாவன பவித்திரத்துவம் இவருக்கு இருக்கு. அப்படிங்கிறத இந்த புனிதன் என்கிற வார்த்தையினால அமுதனார் காற்றார். புவனமெங்குமாக்கிய கீர்த்தி ராமானுசனை, முன்னாடியே சொன்னார் இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு அப்படின்னு. சுவாமி ராமானுஜர் தன்னுடைய கீர்த்தியினால உலகம் எங்க எல்லா இடத்துலையும் வியாபிக்கிறார், புகழ்னாலேயே வியாபிக்கிறார். அப்படி இருக்கக்கூடியதான எல்லாரும் ராமானுஜர் ராமானுஜர் ராமானுஜர்னு பேசும்படிக்கு இப்பேற்பட்டதான ஒரு கீர்த்தி உடையவர். ராமானுஜனை அடைந்த பின் அப்பேற்பட்ட ராமானுஜனை ஆசிரியத்ததுக்கு அப்புறமா என்னாச்சுன்னா இனி மற்றொன்றையே, இனிமே வேற ஒரு விஷயத்துல இனிமே வரக்கூடியதான காலம், இனிங்கிறது இனி மேலுள்ள காலங்கள் என்னென்ன உண்டோ அத்தனையிலுமே வேற எதிலையும் எந்த ஒரு விஷயத்திலையும் என் வாக்குரையாது, என் மனம் நினையாது. என் வாக்கா இருக்கட்டும், என் மனசா இருக்கட்டும். முன்னாடி இந்த வாக்கு எப்படி இருந்ததுனா அசத்தீர்த்தனம் பண்ணி கொண்டு எதெல்லாம் சத்து இல்லையோ, அசத்தோ ஹேயமானதோ அதுகளெல்லாம் புகழ்ந்து கொண்டும் தேவையில்லாத வம்பு பேச்சுகளெல்லாம் பேசிக்கொண்டும் இருந்ததான என்னுடைய வாக்கானது பேச்சானது இப்ப ராமானுஜரை அடைஞ்சதுக்கு அப்புறமா இப்ப என்ன ஆயிடுதுன்னா ராமானுஜரை தவிர வேற எதையும், அவர் குணங்களை தவிர வேற எதையும் பேசாது பாடாது அப்படின்னு ஆயிடுது. என் மனசும் எப்படி இருந்ததுன்னா முன்பெல்லாம் பாபமயமான சிந்தனங்களையே பண்ணி கொண்டு அப்படி இருந்ததான என்னுடையதான மனசானது இப்ப என்ன ஆயிடுச்சுனா உடையவரை ஆசிரிச்சதுக்கு அப்புறமா உடையவருடைய திவ்ய குணங்கள்லேயே ஈடுபட்டு எப்போதும் அதையே நினைச்சென்றிருக்கு. என் வாக்கு உடையவரையே புகழ்றது, என் மனசு அவரையே நினைக்கிறது. அப்படி ஆயிடுத்து இப்போ. அதனால முன்னாடி நான் வேற விதமா பேசிட்டு இருந்தேன், இப்போ ராமானுஜர் நடந்ததுக்கு அப்புறமா இப்படி பேசுறேன், பின்னாடி நான் மாறிடுவேனோ அப்படிங்கிற சந்தேகத்துக்கே இடமில்லை. இனி எனக்கு மாற்றமே கிடையாது, இதுதான் என்னுடைய ஸ்திதி அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல திட்டவட்டமாக சாதிக்கிறார். இதுக்கு அடுத்ததான பாசுரம் 57வது பாசுரம். அதுல என் வாக்குரையாது, என் மனம் நினையாது அப்படின்னு சொன்னீரே. சரி, இந்த இருள் தருமா ஞானம், இது இருள் தருமா ஞானம் அப்படின்றதாக இருக்கு இந்த சம்சாரம். அப்படி இருக்கக்கூடியதான இந்த சம்சாரத்துல அதுவும் கலியுகம், கலியிருளே விடைதரு காலத்துன்னு பின்னாடி சொல்றார். அப்பேற்பட்டதான இந்த கலிகாலத்துல அதுவும் மனசனுடையதான சுபாவமும் ஸ்திரமா இருக்கிறது கிடையாது. சஞ்சலமிய மன கிருஷ்ணா அப்படிங்கிறான் அர்ஜுனன். அப்படி இருக்கக்கூடியதான சஞ்சலமா இருக்கக்கூடியதான இந்த மனசை வச்சுட்டு நீர் எப்படி அதில் நினைச்சு நிற்க முடியும்? எப்படி நினைச்சு நிற்பீர்? இவ்வளவு அப்படியே ஆணித்தனமா சொல்றீங்க, இப்படித்தான் இருப்பேன்னு சொல்றீங்க, எப்படி முடியும் அப்படிங்கிறத இப்ப கேட்கிறார். ஒரு சமயம் இல்லாட்டா ஒரு சமயம் மாறி போயிடாதா? அதுக்கு வாய்ப்பு இருக்கே, அஞ்ஞானத்தை உண்டாக்காதோ? இப்பேற்பட்டதான என்ன ஒரு ஞானத்தை உனக்கு அடைஞ்சிருக்கீரோ, உடையவரை அடைஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஞானம் மாறி போறதுக்கு சம்சாரத்துல வாய்ப்பு இல்லை இருக்கே. அப்படி இருக்கிறச்சே நீர் எப்படி அதை தைரியமா இப்படி சொல்றீர் அப்படின்னு கேட்டதும் அதுக்கு பதில் சொல்றார். மற்றொரு பேருமதியாது அரங்கன் மலரடி கால் உத்தவரே, தனக்கு உத்தவரா கொள்ளும் உத்தமனை நத்தவர் போத்துமி ராமானுசனை இந்நாளினத்தே பெத்தவன் பெத்தபின் மத்தரியே ஒரு பேதமையே. மற்றொரு பேருமதியாது அழகான காட்டி கொடுக்கிறார் பகவானே. நமாம் துஷ்கிருதினோ மூடா பிரபத்தியந்தே நராதமாக மாயையா பகிருதஜானாக ஆசுரீம் பாவமாசிரிதாக அப்படின்னு கீதையில காட்டுறா. துஷ்கிருதிகளாக பாபங்கள் அதிகமாக பண்றவர்களோ அல்லது மூடர்களா இருக்கக்கூடியவர்களோ
நராதமர்களானவர்கள், மாயையினால ஆகர்ஷிக்கப்பட்டதான புத்தியுடைய ஞானம் உடையவர்களாகவும் அசுரபாவத்தை அடைஞ்சவர்களாக இருக்கக்கூடியதான வாழ்நாளும் என்ன ஆசிரியிக்கிறது கிடையாது. அவளால் என்ன ஆசிரியிக்க மாட்டா, அவளுக்கு ஆசிரியிக்க தோணாது. அதே மாதிரி கலோ ஜெகத்பதிம் விஷ்ணும் சர்வஸ்ரஷ்டாரமீஸ்வரம் நார்ச்சயிஷ்யந்தி மைத்ரேய பாஷண்டோபஹதா ஜனாஹ. விஷ்ணு புராணத்தை சொல்றார் இங்க பராசர மகர்ஷி. கலியுகத்துல பாஷண்டத்தினால, பாஷண்டமான புத்தியினால ஏற்பட்டதான விகாரத்துல ஜனங்கள் எல்லாரும் ஜெகத்பதியாகவும் இத்தனை லோகங்களையும் படைத்து காத்து அழிக்கக்கூடியதான எம்பெருமான் விஷ்ணுவாகிய அந்த எல்லாருக்கும் ஈஸ்வரனான எம்பெருமான பூஜிக்காம தாறுமாறுமா எதையோ வணங்கி தேவங்களை அல்லது எதுவுமே வணங்காம பாஷண்டிகளா போயிட்டும் இப்படிலாம் இருப்பா அப்படிங்கிறத விஷ்ணு புராணத்தையும் காட்டுறான். அப்படி இருக்கக்கூடியதான ஜனங்களை அவளுக்கு மத்தியில அந்த மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது அப்படிங்கிறது சத்துக்களுடையதான உபதேசத்து மூலமாக இவைகள்லாம் நிஷித்தம், இதுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கிறதான கிருத்தியாகிருத்திய விவேகம் பரம சாத்விகர்களான ஆச்சாரசீலர்களா இருக்கக்கூடியதான உத்தமர்களுடையதான உபதேசத்தும் பேர்ல இதெல்லாம் வேண்டாம், விளக்க வேண்டியது அப்படிங்கிற இந்த சொல்லிட்டு வந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இவாளுடைய சங்கம்லாம் கூடாது, இதை மாதிரி இருக்கிறவா எல்லாரும் துஷ்டர்கள், இவா சங்கம் நமக்கு கூடாது அப்படிங்கிறத புரிஞ்சு தெரிஞ்சு அதை விலக்கிவிட்டு அனன்யா சிந்தயந்தோ மாம் யஜனா பர்யுபாசதே விவசாயாத்மிகா புத்தி ரேகேஹ குருநந்தனா மயிஷானன்ய யோகேன பக்தி ரவ்யபிசாரிணி அப்படின்னு சொல்லும்படிக்கு பகவானிடத்திலேயே சென்ற சிந்தை பெறுவதாமேங்கிறது போல அப்படி ஒரு அனன்யமான நிஷ்டையோட ததேக நிஷ்டராக இப்படி இருக்கக்கூடியதான யார் யார் இருக்காளோ அத மாதிரி அது மட்டும் இல்ல, பகவானுடையதான எம்பெருமானுடையதான அஷ்டாட்சரமாகிய மந்திரத்தை தவிர வேற மந்திரம், பகவானை தவிர வேற தெய்வம் அல்லது பகவத் கைங்கரியத்தை தவிர வேற ஒரு பிரயோஜனம் அப்படிங்கிற இது மூன்றுத்தையும் விரும்பாம தேவதாந்தர மந்திராந்தர பிரயோஜனாந்தரங்கள் எதுவும் எதிர்பார்க்காம இப்படி பரமைகாந்தத்தோட இருக்கக்கூடியவர்கள் யார் யாரோ, எதெல்லாம் விடணும் எதெல்லாம் பற்றணும் அப்படிங்கிற ரெண்டு விஷயமும் தெரிஞ்சுண்டு சதுபதேசம் பெற்று அதுல நிலை நிற்கக்கூடியதான மகாத்மாக்களாக உயர்ந்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் யாரோ பரமைகாந்திகள். இந்த இடத்துல மற்றொரு பேரு மதியாதுங்கிறாரே, மதிக்கைன்னு விரும்புகைன்னு அர்த்தம். நீங்க காட்டுற அப்படி வேற எந்த விஷயங்களையும் மந்திராந்தரமோ தேவதாந்தரமோ பிரயோஜனாந்தரமோ விரும்பாம இருக்கக்கூடியதான மகாத்மாக்கள் பரம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் யார் யார் இருக்காளோ அவள் எல்லாரும் அரங்கன் மலரடிக்கு இப்படிப்பட்டதான ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவ என்ன பண்றாங்க, ரங்கம் ரங்கமிதி ப்ரூயாத் யோஜனானாம் சதைரபி முச்சதே சர்வாபேபியோ விஷ்ணுலோகம் ச கச்சதி அப்படின்னு சொல்லும்படிக்கு ரங்கரங்கம்னு வாயால ஏதோ பேச்சுவார்த்தை சொன்னா கூட அவன் எந்த ஊர்ல எந்த தேசத்துல இருந்தாலும் அவனுக்கு விஷ்ணுலோகமாகிய பரமபதம் கிடைச்சிருங்கிற அளவுக்கு மகிமை பொருந்தியதான ஸ்ரீரங்க கஷேத்திரத்துல நித்தியவாசம் பண்ணி அந்த நகரத்துக்கு நாயகன் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம அந்த ஊர் பேரே தனக்கும் பேராக ஆக்கி கொண்டு எழுந்தெழுக்கக்கூடியதான ஸ்ரீரங்கநாதனுடையதான சர்வே தேவாயத் பதமாமனந்தி விஷ்ணோ பதே பரமே மத்வ உத்ஸஹா கதா புனఃசங்கரதாங்ககல்பகத்வஜாரவிந்தாங்குஷவஜ்ரலாஞ்சனம் திரிவிக்ரமத்வச்சரணாம்புஜத்வயம் மதீயமுத்தானமலங்கரிஷ்யதி கதாஹம் பகவத்பாதாம்புஜத்வயம் சிரசா சங்கிரகிஷ்யாமி என்று சொல்லுகிறபடியே வேதாந்த வாக்கிய சர்வஸ்வமாய் நித்திய நிரதிசய போக்கியமாய் சர்வலக்ஷணோபேதமாய் அத்தியந்த பிரார்த்தனீயமாய் புஷ்பஹாச சுகுமாரமாய் சேவித்தவர்களை அனன்யரார்கராம்படி பண்ண கடமதான திருவடிகளுக்கு அரங்கன் மலரடிக்கு அப்படிங்கிறாரே, அதுக்கு வியாக்கியானம். அதுக்கு இங்க சுவாமி பிள்ளைலோகம் ஜீயர் சுவாமி அப்படிதான அதே வார்த்தைகள் இந்த பங்கி எல்லா வேதங்களும் எந்த ஒரு திருவடிகளையே புகழாக காட்டுறதோ விஷ்ணு பதே பரமே மத்வ உத்ஸஹா அப்படின்னு அந்த எம்பெருமானுடையதான திருவடிகள்ல அப்படியே தேன் ஒழுகுமா, தேன் ஒழுகக்கூடியதான அந்த திருவடி பேர்பட்டதான எம்பெருமானுடைய திருவடி பூர்வாச்சாரியர்களோ வேதமோ எல்லாரும் அதானே விரும்புறாங்க. கதாபுர சங்கர தாங்க கல்பக துவஜார விந்தாங்குஷ வஜ்ர லாஞ்சனம் திரிவிக்ரமா சரணாம்புஜத்வயம். பிரபோ உலகம் வளர்ந்த எம்பெருமானே உங்களுடைய திருவடி எப்படி இருக்குடானா, சங்கம் சக்கரம் கல்பகம் வஜ்ரம் துவஜம் அங்குஷம் போன்றதான நகைகள் அலங்கிருதமாக இருக்கக்கூடியதான உங்களுடைய திருவடிகளை
திரிக்கிரமத்துவ சரணாம்புஜத்வயம் மதிய மூர்தானம் அலங்கரிஷ் என்றுதான் என்னுடைய தலையில அந்த திருவடிகளை சூட்டி அலங்கரிக்க பெறுவேனோ அப்படின்னு ஆசைப்படுறாரே சுவாமி ஆளவந்தார். கதாகம் பகவத் பாதாம்புஜத்வயம் சிரசா சங்கிரஹிஷ்யாமின்னு எம்பெருமானாரும் காட்டுறார். அப்படி அந்த திருவடிகளை தலையில என்னைக்கு நான் சூட்டிப்பேன் அப்படின்னு எல்லாரும், வேத புருஷனா இருக்கட்டும், சுவாமி ஆளவந்தாரா இருக்கட்டும், எம்பெருமானாரா இருக்கட்டும், எல்லாராலையும் விரும்பக்கூடியதான அப்பேற்பட்டதான அந்த திருவடி. அது மட்டும் இல்லாம நித்தியமாய் நிரதிசய போக்கியமாய் எல்லாருக்கும் பரம போக்கியமானது அந்த திருவடியாம். எல்லா விதமான லட்சணங்கள் திருவடியில அதுக்கு என்னென்ன லட்சணங்கள் இருக்கணும்னு என்னென்ன சொல்லியிருக்கோ அத்தனை லட்சணங்களும் ஒரு கால் லட்சணங்கள். திருவடின்னு சொன்னா இல்ல சரணம்னு சொன்னா அதுல என்னென்ன லட்சணம் இருக்கணும்ங்கிறதுலாம் எங்கேருந்து எடுத்தானா பெருமாள் திருவடியை பார்த்து தான் எடுத்திருக்கா. அப்படி காட்டுறதுக்கு ஆதர்சமா இருக்கக்கூடியதான யாதொரு திருவடிகள் இருக்கோ அத்தியந்த பிரார்த்தனீயமாய் இந்த திருவடி கிடைக்கணுமே, இந்த திருவடி கிடைக்கணுமே, இந்த திருவடி கிடைக்கணுமே மேல மேல எல்லாராலையும் பிரார்த்திக்கும்படிக்கு இருக்கக்கூடியதான திருவடி. புஷ்பஹாச சுகுமாரம், அந்த புஷ்பம் பட்டா கூட நொந்து போயிடுமோ அப்படிங்கிற அளவுக்கு மென்மையானதும். யார் யாரெல்லாம் அந்த திருவடிகளை சேவிச்சாலோ இந்த திருவடியை தவிர மற்றொன்றினை காணாவே அப்படின்னு சொல்லும் அளவுக்கு வேற எதிலையும் மனசு போகாதபடிக்கு பண்ணக்கூடியதான அந்த திருவடிகளுக்கு ஆளுற்றவரே. தாசோகம் வாசுதேவசியன்னு சொல்லும்படிக்கு அந்த திருவடிக்கே நான் அடியவன். பெருமாளுக்கு அடியவன்கிறது இருக்கட்டும், பெருமாளுடைய திருவடிக்கு நான் அதனால்தான் அடியேன், அடிக்கு உரியவன் அடியேன் அப்படிங்கிற அர்த்தத்துல அந்த அளவுக்கு ஆக்குமாம் நம்மள அந்த திருவடிகளுடைய பெருமை. அந்த திருவடிகளுக்கு யார் ஆளுற்றவர்களாக இருந்து பகவானுக்கு வழுவில்லாத அடிமைகள் கைங்கரியங்கள் பண்றாளோ, முகில்வண்ணன் அடியை அடைந்து அருள் சூடி உய்ந்தவன் அப்படின்னும், ஆதலால் வந்து அடியனை அடைந்தேன் அடிமொழில் திருவரங்கத்தம்மானே அப்படின்னும் பராங்குசராகிய நம்மாழ்வார் சுவாமி திருமங்கை ஆழ்வாராகிய பரகாலம் எல்லாரும் ஈடுபடக்கூடியதான கைங்கரியத்தையே புருஷார்த்தமாக அத்தியவசிச்சிருக்கக்கூடியதானவா இவாழ்லாரும். அவாழ்லாரும் இவாளை காட்டுறாருக்கோம். யார் யாரெல்லாம் பகவானுக்கு விரோதியா இருக்காளோ அல்லது பகவான் கிட்டக்க விமுகர்களா இருக்காளோ அவளுடைய சங்கத்தை விட்டு பகவான் கிட்டக்க அபிமுகத்தோட பிரியத்தோட ஆதரத்தோட இருக்கக்கூடியதான பாகவதாளோட சேர்ந்து பகவானை தவிர வேற தெரியாது அப்படின்னு இருக்கக்கூடியதான பரம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எல்லாரும் மண்டி வணங்கி சேவிக்கக்கூடியதான வழிபடக்கூடியதான அப்பேற்பட்டதான ரங்கநாதன். அந்த ரங்கநாதனுடைய திருவடிகளுக்கு நித்திய கைங்கரியம் பண்றதுலயே பொழுதுபோக்காக அதை தவிர வேற தெரியாதுன்னு இருக்கக்கூடியதான சுவாமி நம்மாழ்வார் திருமங்கை ஆழ்வார் போன்றதான ஆழ்வார்கள் இருக்காளே அவர்கள் தான் எனக்கு உறவு அப்படின்னு வச்சுட்டு இருக்காரா சுவாமி உடையவர். சுவாமி உடையவரை பற்றி தான் சொல்ல வரார். இத்தனை விஷயங்கள் சொல்லிட்டு வரார். மற்றொரு பேரு மதியாது அரங்கன் மலரடிக்கு ஆள் உத்தவரே தனக்கு உத்தவராய் கொள்ளும் உத்தமனை. அப்போ அந்த மலரடி உத்தவர்கள் ராமானுஜன் யார் உத்தவர்கள்? இப்பேற்பட்டதான ஆழ்வார்கள் தான் அவருக்கு உறவம். பாந்தவா விஷ்ணு பக்தாச்ச அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி மாதா பிதா யூதயா தனயா விபூதிஹி சர்வம் எல்லாம் எனக்கு யாருக்காங்க வாதான் ஆழ்வார்கள் தான் எனக்கு எல்லா விதமான பந்து. ஆழ்வார்கள் தான் எனக்கு அம்மா அப்பா சகோதரன் சகோதரி குழந்தை எல்லா விதமான பத்னி எல்லா விதமான உறவும் ஆழ்வார்கள் தான் அப்படின்னு வச்சிருக்காராம் சுவாமி எம்பெருமானார். அப்படி இருக்கக்கூடியதான எம்பெருமானார் அதனாலேயே உத்தமனை எல்லா ஆச்சாரியர்கள் ஆழ்வார்கள் எல்லார காட்டிலும் உத்தமாதிகாரியாக இருக்கக்கூடியதான ஆச்சாரியர் சுவாமி ராமானுஜன். ஆழ்வார்களை காட்டிலும் உத்தமன். சுவாமி மணவாள மாமுனிகளும் இதையே காட்டுறார். ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகி ஏழ்வாரும் உய்ய எதிராச உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை. சுவாமி எம்பெருமானார் அவதரிச்சதான அவதாரம் பண்ணின திருவாதிரை அந்த நாள் ஆழ்வார்கள்லாம் அவதரிச்ச நாளை காட்டிலும் உயர்ந்ததுன்னு இந்த பாசுரத்தை உபதேசரத்ன மாலையில காட்டுறார். அதில் என்ன அர்த்தம்னா யார் அவதரிச்சார்? உடையவர் அவதரிச்சார். அதனாலதான் அந்த நாளுக்கே சீர்மை. அப்போ அந்த உடையவர் எப்பேற்பட்டவர்னா ஆழ்வார்கள் அவதரிச்ச நாளை காட்டிலும் உடையவர் அவதரிச்சதான திருநாள் இந்த திருவாதிரை நாள் உயர்ந்ததுன்னு சொன்னா அப்ப ஆழ்வார்களை காட்டிலும் உடையவர் உயர்ந்தவர் அப்படிங்கிறது ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா? ஆகையினால அது சுவாமி மணவாள மாமுனிகளும் அதே விஷயத்தை எடுத்து காட்டுறார். அப்படி இருக்கக்கூடியதான உத்தமனை எம்பெருமானார சொல்றார். உத்தமனை நற்றவர் போத்துமி ராமானுசனை. நல்ல தவம் உடையவர்கள் தபஸ் நல்ல தபஸ் உடையவர்கள் யார் அப்படின்னா விலட்சணமான தபஸ். நல்ல தபஸ் இதனால விலட்சணமான தபஸ். சரி, அந்த விலட்சணமான தபஸ் என்னது?
ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாழ வாட தவம். இப்படி ஒரு தவம் இருக்கே, அதுதான் சொல்றாரோ. அது என்னதுடா? உடம்பெல்லாம் வாடி போய் இழைச்சு போய் சாப்பாடு இல்லாம தூக்கம் இல்லாம வவ்வால் மாதிரி தலைகீழ தொங்கிண்டு அல்லது பஞ்சாக்னி மத்தியில உட்காந்து உடம்பெல்லாம் எலும்பு தோலுமாக ஆகி விஷமாக ஆக கடும் குளிர்ல தண்ணீர்ல போய் உட்காந்து பிராணாயாமம் பண்ணிட்டு இப்படிலாம் பண்ணக்கூடியதான ஒரு தபசு இருக்கே, அதுதான் விலட்சணமான தபசு நீங்க சொல்றாரோண்ணா. அதெல்லாம் சொல்லுவாரா? அதெல்லாம் ஒரு தபசா? சொல்ல மாட்டார். பின் என்னடாண்ணா? தஸ்மாது ஞாசமேஷாம் தபசாம் அதிரிக்தமாஹு சத்கர்ம நிரதா சுத்தா சாங்கியயோக விதா ததா நார்ஹம் தி சரணஸ்தஸ்ய கலாம் கோடிதமீமபி. சரணாகதி நிஷ்டர்களாக யார் யார் இருக்காளோ அவாதான் விலட்சணமான தபசு உடையவர்கள் அப்படிங்கிறதே இது காட்டும். தபசாம் அதிரிக்தமாகும். மற்ற என்னென்ன தபசுகளா உலகத்தை நம்ம பார்க்கிறோம் அதெல்லாத்தையும் விலட்சணமாக தனியாக விடுபட்டு பிரகாசமா உத்கிருஷ்டமா இருக்கக்கூடியது சரணாகதி. ஞாசம்ங்கிறதான சரணாகதி அப்படின்னு சாஸ்திரமே காட்டுறதா இருக்கிறதுனால ஸ்ருதியில ஸ்மிருதிகள்ல எல்லாத்தையும் பிரகாசிக்கப்பட்டிருக்கக்கூடியதான இந்த பிரபத்தியாகிற இந்த சரணாகதி இருக்கே, அதுதான் தபஸ். அந்த தபசு பிரபத்தி நிஷ்டை யார் யாருக்கு இருக்கோ அவளை காட்டான். அப்பேற்பட்ட பிரபத்தி நிஷ்டையா இருக்கக்கூடியவர்கள் நத்தவர், அவர்கள் போற்றக்கூடியவர், அவர்களாலும் போற்றி ராமானுஜர் வீடு கையெடுத்து சேவிக்கணுமான இவா எப்பேற்பட்டவா பரம சரணாகதி நிஷ்ட உடையவர்கள். இவர்கள் ராமானுஜரை போற்றணுமானா அவர் எப்பேற்பட்ட சரணாகதி நிஷ்டராக இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? அப்பேற்பட்டதான சரணாகதி நிஷ்டர்கள். இந்த சரணாகதியை பத்தி பகவத்கீதையில கண்ணன் சொல்லியிருக்கான். பார்த்தனுக்கு சொல்லிட்டு வச்சு அதை சொல்லி இதை சொல்லி என்னென்னதையோ சொல்லிட்டு வந்தான். பலவிதமான கர்மயோகம், ஞான யோகம் எல்லாம் மோட்சத்துக்கான வழி. மோட்சம் அடைகிறதுக்கு பல வழிகள் இருக்கு. பல வழி இருக்கலாம், ஆனா அந்த வழியில நமக்கு எது உகந்தது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அப்படி இருக்க எது ரொம்ப உயர்ந்ததோ, நமக்கு எது உகந்ததா நம்மளால போக முடியுமோ அதுதான் காட்டி கொடுக்கணுமா இருக்கிறச்சு. கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அவதார ரகசியம், புருஷோத்தம வித்யை அப்படின்னு ஆரம்பிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு போறான். நாம சங்கீர்த்தனம் கூட மோட்சோபாயம் அப்படின்னு காட்டுறான் கீதையில. அதாவது நாம சங்கீர்த்தனத்தை உபாய புத்தியா செய்யுமவை அப்படின்ட்டார். சாதன புத்தியா, சாதன புத்தியா செய்யறது அப்படிங்கிறச்சு இப்ப நான் பஜனை பண்றேன் இல்ல நாமன் சொல்றேன், இது எனக்கு வைகுண்டம் கொடுக்கும், நாமன் சொல்றதுனால நான் வைகுண்டம் அடைவேன் அப்படின்னு நினைச்சிட்டு பண்றது சாதன புத்தி. அது உபாய புத்தி. அது மாதிரி நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடாது. பின்ன என்னடா இது என்னடா? எனக்கென்றும் தேனும் பாலும் அமுதுமாய திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் நமரும் முறைமேன் அப்படிங்கிறது என்னடா? அனுபவமாக போக்கியத்துக்கு காலக்ஷேபத்துக்கும் போகத்துக்கும் ஹேதுவாயிருக்கும் அப்படின்னு காட்டுறார். அப்படின்னா பிரபந்தனுக்கு தேக யாத்திரைக்கு அமையும். ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடிங்கிற இடத்த சொல்றச்சு அங்க காட்டுறார். கர்ம அப்படி இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான நாம சங்கீர்த்தனம் முதலியதான உபாயமா பண்ணக்கூடியதான அந்த மாதிரியான என்னென்னலாம் சொன்னாரோ அதெல்லாத்தையும் தவிர்த்துட்டு கடைசியில அர்ஜுனனுக்கு எந்த ஒரு சரணாகதியை சொல்றானோ அந்த சரணாகதி அப்படின்னு இங்க காட்டுறான். அப்படி இருக்கிறதுனால இப்ப என்ன தெரியுதுடா? ஆனா இதே அமுதனாரே இதே பிரபந்தம் ஆரம்பிக்கச்சே சொல்லுவோம் அவன் நாமங்களேன்னு சொல்லிவிட்டார். அப்போ எம்பெருமானாரோட நாமத்தை சொல்லுவோம் அப்படிங்கிறதோ மற்ற திவ்ய பிரபந்தங்கள்ல பகவானோட திருநாமங்களை சொல்றதோலாம் அங்கீகரிச்சிருக்கா. அது என்னதுக்கு எதை மாதிரி கோணத்துல என்ன? இந்த பஜனம் பண்றது அல்லது திருநாம சங்கீர்த்தனம் பண்றத இது ஸ்வயம் பிரயோஜனமாக பண்ணணுமே தவிர இந்த திருநாம சங்கீர்த்தனம் பண்றதே பிரயோஜனம் தான் பலம். எவ்வளவு பலனை தூக்கி விடுவோம். என்ன ரசமா இருக்கு பஜனை பண்றச்சே, என்ன ரசமா இருக்கு. நாம சங்கீர்த்தனம் பகவான் நாமத்தை சொல்லும் பொழுது அடுத்து சொல்ல போறார். திருவாய்மொழியை இன்னிசையாக போட்டு பாடும் பொழுது அதை கண்டு ராமானுஜர் உகப்பானார், எம்பெருமானார் உகக்கிறாரே, அது போருமே, வேற என்ன வேணும்? அப்படி இருக்கிறதுனால அதை மாதிரி அனுபவமாக போக்கியமாக ஸ்வயம் பிரயோஜனமாக திருநாம சங்கீர்த்தனத்தை பத்தி பேச்சு கிடையாது. அது அவசியம் பண்ணணும். ஆனா திருநாம சங்கீர்த்தனத்தை உபாய புத்தியாக சாதன புத்தியா இதுதான் நமக்கு வைகுண்டம் கொடுக்கும், இந்த நாமம் சொன்னா வைகுண்டம் கிடைக்கும், பஜனை பண்ணா வைகுண்டம் கிடைக்கும்னு நினைச்சுட்டு பண்ணக்கூடியதான திருநாம சங்கீர்த்தனம் அதிக சொல்றார். நாம சங்கீர்த்தன ரூபமான மற்ற உபாயங்களை அப்படின்னு காட்டுறார். எல்லா உபாயங்களையும் உபதேசிச்சு பின் இதெல்லாம் நமக்கு பண்ண முடியாது, இதெல்லாம் நமக்கு ஆகாது அப்படிங்கிறதெல்லாம் சோகத்துல அமர்ந்ததான அந்த அர்ஜுனனுக்கு கடைசியில எடுத்து இந்த சரணாகதியை உபதேசம் பண்ணி இதாண்டாப்பா சுலபமா எல்லாராலையும் பண்ண முடியும் அப்படின்னு எடுத்து காட்டினதான, அது மட்டும் ஸ்வரூபத்துக்கு யுக்தமா இருக்கக்கூடியதான இந்த பிரயுக்த ஸ்வரூப பிரயுக்தமான இந்த சரணாகதியை எடுத்து காண்பிச்சாலே அந்த நிஷ்டையில யார் இருக்கா அப்படின்னா ஆழ்வான், ஆண்டான்,
யாரு? கூறத்தாழ்வான், முதலியாண்டான், அது மட்டும் இல்லாம சுவாமி புள்ளான், திருக்குறுகை பிரான் புள்ளான் அப்படிங்கிறவர், எம்பார், கிடாம்பியாச்சான் முதலியதான இந்த பேர்பட்ட பிரபன்ன நிஷ்டர்கள், பிரபத்தி நிஷ்டர்களா இருக்கக்கூடிய வாழ்வாரும் நித்தியம் போற்றார்கள். யார? ராமானுஜரை. அவளார் எப்படி போற்றான்னா, நச்சேத் ராமானுஜேத்யேஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோஹம் தமாதிருஷா. எங்களை போல இருக்கக்கூடியதான அல்பமான ஜந்துக்கள்லாம் இந்த ராமானுஜா அப்படிங்கிற ஒரு 4 எழுத்து இருக்கே, அது எப்பேற்பட்ட சாமர்த்தியமுடைய எழுத்து தெரியுமா? இந்த 4 எழுத்து அதை அடைஞ்சுட்டோமான சதுரா சதுரக்ஷரி, 4 எழுத்து தான்ப்பா, கஷ்டப்பட வேண்டியதில்லை, 10,000 எழுத்து கொண்டதில்லை, வெறும் 4 எழுத்து தான். சதுரா சதுரக்ஷரி, ரொம்ப சாதுரியம் உடையது இந்த 4 எழுத்தும். அப்படி இருக்கிறதுனால என்னன்னா, இது ஒரு கால் நமக்கு கிடைக்காம போயிருந்துதானா எங்களுக்கெல்லாம் என்ன அவஸ்தையில, என்ன நாங்க அத்தை தின்று அங்கேயே கிடக்கும்னாரே, அந்த மாதிரி எந்த அவஸ்தையில எந்த சம்சாரத்தை மூழ்கி கிடப்போமோ தெரியுமே. எங்களை மாதிரி இருக்கக்கூடியதான ஜந்துக்கள்லாம் எல்லாம் சொல்றதெல்லாம் இந்த இப்ப சொல்லிட்டு வந்தேனே, கூறத்தாழ்வான், முதலியாண்டான் போன்றவா சொல்ற வார்த்தைகள் இதெல்லாம். அதுக்கப்புறமா என்ன, புண்ணியாம் போஜ விகாசாய பாவத்வாந்தக்ஷயாய ச ஸ்ரீமான் அவினவூத் பூமௌ ராமானுஜ திவாகரஹா. எல்லா புண்ணியங்கள், புண்ணியங்கிறதான தாமரை மலரவும், பாவங்கிறதான இருட்டு அகலவும் ராமானுஜர் என்கிறதான ஒரு சூரியன் உலகத்துல உதிச்சது அப்படின்னு காட்டுறாரு. அது மட்டும் இல்ல, திருணீகிருத விரிஞ்சாதி நிரங்குஷ விபூதயா ராமானுஜ பதாம்போஜ சமாஸ்ரயணசாலினஹா. யார் யாரெல்லாம் ராமானுஜருடையதான திருவடிகளை ஆசிரியிக்கிறாளோ அப்பேற்பட்டவாளுக்கெல்லாம் என்னடா, அவளுக்கு தது இதராணி திருநாயமேனே அப்படின்னு சொல்லும்படிக்கு மிச்சம் புல்லுக்கு சமம். எது வேணா இருக்கட்டும், என்னென்ன விபூதிகள் இருக்கோ, வைபவங்கள் இருக்கோ, பிரம்மா சிவன் அந்த வைபவம், இந்த வைபவம், இதை பண்ண முடியும், அதை பண்ண முடியும் அப்படிங்கிற என்னென்ன வைபவங்கள் இருக்கோ எல்லாம் புல்லுக்கு சமமா இருக்குமா? யாருக்குடா? ராமானுஜருடைய அந்த திருவடியை ஆசிரியிச்சவர்களுக்கு. அப்பேற்பட்டவர் ராமானுஜர் அப்படின்னு ஒருத்தர் காட்டுறா. சத்யம் சத்யம் புனசத்யம் யதிராஜோ ஜகத்குரு சயேவ சர்வலோகானாம் உத்தர்த்தானாம் பிரசம்சயா. பூலகங்களுக்கும் ஜகத், அத்தனை ஜகத்துக்கும் ஒரே ஆச்சாரியர் குரு யார் அப்படின்னா, சத்தியமா சொல்றேன், மறுபடியும் சத்தியமா சொல்றேன், கைதூக்கி சத்தியசபதம் பண்ணி சொல்றேன், எதிராஜராக இருக்கக்கூடியதான ஸ்ரீ ராமானுஜர் தான் எல்லா உலகங்களுக்கும் ஒரே ஆச்சாரியர் குரு. எல்லா லோகங்களையும் உய்விக்க வந்ததான ஒரே உத்தர் ராமானுஜர் தான். அதனால்தான் சொல்றச்சே நம்ம சுலபமா புரியும்படிக்கு சொல்றோம், உய்ய ஒரே வழி உடையவர் திருவடி. ஏன் சொல்றோம்னா, உய்விக்க கூடியவர், உய்விக்க உஜ்ஜீவிக்க வல்லவர், எல்லாரையும் உய்விக்க பண்ணக்கூடிய சாமர்த்தியம் உடையவர் ராமானுஜர். குதிருஷ்டி குஹனாமுகே நிபதித பரபிரம்மணா கரகிரக விசக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோயம் முனிஹி. குதிருஷ்டிகள் அப்படிங்கிறதானவா அவளுடையதான கோரமான அந்த முகம்ங்கிறதான ஒரு பாழுங்கணத்துல விழுந்துட்டா. யாருடனா? பரபிரம்மம். எந்த ஒரு பரபிரம்மம் எல்லாரையும் மோட்சத்தை அடைவிக்கும்னு சாஸ்திரங்கள் சொல்றதோ அந்த பரபிரம்மம் தடுக்கி விழுந்துருத்து, தவறி விழுந்துருத்து. குதிருஷ்டிகள் அப்படிங்கிறதான மாயாவாதிகளுடையதான வாய்க்குழுவுல போய் விழுந்துருத்து. நிபதிதா. சரி, விழுந்ததான பரபிரம்மத்தை யார் காப்பாத்துவான? கரகிரக விசக்ஷணா ஜெயதி லக்ஷ்மணோயம் முனி. அவருக்கு கை கொடுத்து எந்த ஒரு பரபிரம்மம், அந்த பரபிரம்மமாகிய ஸ்ரீமன் நாராயணன் அவனை குறிச்சு ஆழ்வார் ஞான கைதா அப்படின்னு கேட்கிறாரோ, எல்லாருக்கும் தன் கை கொடுத்து எல்லாரையும் தூக்கி விடக்கூடியதான அந்த பகவானே தடிக்கு விழுந்த பொழுது அவருக்கு கை கொடுத்து தூக்கிறவர் இப்ப யார் அப்படின்னா சுவாமி ராமானுஜர். லக்ஷ்மண முனியா இருக்கக்கூடிய சுவாமி ராமானுஜர் தான் பகவானுக்கே கரகிரக விசக்ஷணா, கை கொடுத்து அவர் தூக்கி விடக்கூடியதுல சாமர்த்தியம் உடையதானவர் அந்த ராமானுஜராகிய லக்ஷ்மண முனி ஜெயதி. ஆச்சரியமா இந்த ஸ்லோகத்துக்கு மேல ஸ்லோகம் காட்டிண்டே போறார் புலலோகம் ஜீயர். அவகாசம் நமக்கு இல்லை சொல்றதுக்கு. அதுக்கப்புறம் சுவாமி மணவாள மாமன் எதிராஜ வம்சத்திலிருந்தும் எடுத்து காட்டி அந்த எம்பெருமான் ஸ்ருத்யக்ரவேத்ய நிஜ திவ்ய குணஸ்வரூப பிரத்யக்ஷதாம் உபகதத்விஹரங்கராஜः பஷ்யஸ் சதா பவதி தே யதிராஜ தஸ்மாத் சக்தः ஸ்வகீய ஜனபாப விமோசனேத்வம். எல்லா ஜனங்களையும் அவளோட பாபங்கள் எல்லாம் போக்கணும் அப்படின்னா அதுக்கு யாருக்கு சாமர்த்தியம்னா ராமானுஜா உமக்கு தானே.
நீ சொன்னா பெருமாள் கேட்பாரு, பெருமாள் ஒரு கணக்கு வச்சிருக்காரே, பாப்பங்கள்லாம் பார்க்கிறாரே அவர்னா, அந்த பகவான் எந்த வேதாந்தங்களோட உச்சியில திகழ்ந்து இருக்கக்கூடியதான பகவான் இப்ப என்னாச்சுன்னா அதெல்லாம் ஒரு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டான். அந்த பகவான் நீ சொன்னா அடியேன் சரி அப்படின்னு கை வச்சு கேட்கிற அளவுக்கு ஆயிட்டார். அப்படி இருக்கிறதுனால நீ என்ன சொன்ன, வசியா சதா பவதி தே, உமக்கு வசமாக இருக்கார் அந்த பகவான். அதனால அந்த பகவான் உமக்கு வசமா இருக்கிறதுனால எல்லாருடைய பாபங்களையும் போக்கி எல்லாருக்கும் வைகுண்டத்தை கொடுக்கறதுக்கு உம்மை தவிர யாரால முடியும் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்துல காட்டுறார். வாழ் எதிராசன் வாழ் எதிராசன் இப்படி பலவிதமாக பலபடியாக அவரவர்கள் போற்றும்படிக்கு இருக்கக்கூடியதான புகழும்படிக்கு இருக்கக்கூடிய எம்பெருமானார் இந்த நாளிலத்தே பெற்றார். பேர்பட்ட எம்பெருமானார நான் கிடைச்சதே எனக்கு இந்த இருள் தருமா ஞாலத்துல கிடைச்சதே, ஆசிரிக்க பெற்றேனே. ஒரு பெரிய வறட்சி மிகுந்ததான பாலைவனத்துல தண்ணி கிடைக்குமா, இவ்வளவு நிழல் கிடைக்குமான்னு ஏங்கின்னு இருக்கிறவருக்கு ஒரு தண்ணீர் பந்தல் கிடைச்சி அங்க தண்ணியும் இருக்கு நிழலும் இருக்குன்னு கிடைச்சா அப்ப எப்படி இருக்கும், அவனுக்கு எப்படி ஒரு ஆனந்தம் கிடைக்குமோ அத மாதிரி இந்த சம்சாரத்துல ஒரு மறுபூமியாக கூட சம்சாரத்துல இப்பேற்பட்ட எம்பெருமானாருடைய ஆசிரிக்கப்பட்டு அவருடைய திருவடி சாயையில இப்படி எனக்கு கிடைச்சதே பாக்கியம். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா பெத்த பின் மத்தறியேன் ஒரு பேதமையே, எப்போ ராமானுஜர் அடைஞ்சுட்டேனோ இனி எனக்கு ஒரு பேதமை கிடையாது அப்படிங்கிறார். அனாதி காலமா எனக்கு என்னென்னலாம் பேதமைகள் அறியாமைகள், பேதமைன்னா அஜ்ஞானம்னா என்னென்ன இருந்ததுடானா, இந்த சரீரத்தையே ஆத்மா அப்படின்னு நினைக்கிறது, நான் சுதந்திரமானவன் அப்படின்னு நினைச்சுக்கிறது, இல்லது நான் இன்னொருத்தருக்கு அடியவன் அப்படின்னு நினைக்கிறது, இல்ல எது நம்ம போறதுக்கான பாதை இல்லையோ, மோட்சம் அடையறதுக்கான பாதைகள்ல நம்மளால் நமக்கு எது உரியது இல்லையோ அந்த பாதைகள்லாம் தான் நமக்கு உரியதுன்னு நினைச்சிட்டு பிரமிச்சுட்டு போயிட்டு இருந்ததான அஜ்ஞானங்கள் அறியாமைகள் என்னென்ன இருந்ததோ அதெல்லாம் ராமானுஜர் அடைஞ்சதுக்கு அப்புறமா எனக்கு எல்லாம் எங்க இருந்ததுன்னே எங்க போச்சுன்னே தெரியாதபடிக்கு போயிடுது. இருந்துதா எனக்கு அப்படி ஒன்று இருந்ததா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருந்ததே சமாசானத்தோடே போயிடுது அப்படின்னு இந்த பாசுரத்துல காட்டுறார். இதுக்கப்புறமா முன்னாடிலாம் பல இடங்கள்ல பல பாசுரங்கள்ல பாஹ்யர்களாக வேத பாஹ்யர்களா இருக்கக்கூடியதான பௌத்த சமணாதிகள் மதங்கள்ல இருக்கக்கூடியவர்கள் அவள் எல்லாரையும் நிரசனம் பண்ணினதா சொல்லிவிட்டார். சரி, இப்ப என்ன குதிருஷ்டிகளா இருக்கக்கூடியவா, குதிருஷ்டிகள் அப்படிங்கிறது எதிரான வேதத்தை ஒத்துனுட்டு வேத வாக்கியத்துக்கு தவறுதலான அர்த்தங்களை அபார்த்தங்களை காட்டக்கூடியவர்கள், அவளுக்கும் புரியல. குதிருஷ்டின்னு என்னன்னா தவறான பார்வைன்னு அர்த்தம். தவறான பார்வையினால தவறான கருத்தை புரிஞ்சுண்டு அந்த தவறாக புரிஞ்சுட்ட கருத்தை எல்லாருக்கும் தவறுதலாக காட்டக்கூடியவர்கள், அதனால இவர்களுக்கு குதிருஷ்டிகள் அப்படிங்கிறதான பெயர் இருக்கு இல்லையா. அவர்கள் எல்லாத்தையும் நிரசனம் பண்ணி வேதத்தை எப்படி ராமானுஜர் நிலைநாட்டுறார் வேதார்த்தத்தை அப்படிங்கிறது இந்த பாசுரத்துல காட்டுறார். பேதையர் வேத பொருளுதன் உன்னி பிரம்மம் நன்னன் மோதி மத்தெல்லா உயிர் மகுதன்னு உயிர்கள் மெய்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாம் என்று சொல்லுவோம் வல்லரெல்லாம் வாதில் வெண்ணாம் எம்மி ராமானுசன்மை மதிக்கடலே. ஆச்சரியமான பாசுரம். அதுக்கு கொடுக்குற வியாக்கியானங்கள் ஒற்ற பாசுரம் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கே தவிர வியாக்கியானத்துல முட்டா ஸ்ரீவாஷத்தையே கொண்டு மொத்தத்தையும் நிலையாட்டிடுவார் போடுறாங்க. பிள்ளைலோகம் ஜீவன் அப்படி காட்டிட்டு போறார். பேதையர் பார்த்த வார்த்தையா காட்டுறார். பேதையர் வேதத்தை பிரமாணமாக கொள்ளாத பாஹ்யர்களை போல இல்லாம வேதத்தை பிரமாணம்னு கொண்டுட்டு ஆனா தப்பான அர்த்தங்களை போதிக்கக்கூடியதான சங்கரர், பாஸ்கரர், யாதவர் போன்றதானவா யார் யாரோ இவாள் எல்லாரும் குதிருஷ்டிகள், அவளால் தான் பேதையர்கள் அப்படின்னு காட்டுறான். வேத பொருள் இது, வேதத்தினுடையதான பொருள் வேதாந்தங்கள்ல காட்டக்கூடியதான உண்மையான அர்த்தங்கள் என்னவோ அது என்ன சொல்ல வருதோ அதை சொல்லணும். அதை விட்டுட்டு இது என்று நான் எதை சொல்றேனோ அதுதான் வேதத்துக்கு அர்த்தம். நான் சொல்றது இருக்கு இல்லையா, அதுதான் வேதத்துல இருக்கு, நான் சொல்றேன் அதுதான் வேதத்துல இருக்கு அப்படின்னு காட்டுறது வேற, வேதம் இதை சொல்றது, வேதம் இதை சொல்றது அப்படின்றது காட்டுறது வேற. ரெண்டுத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் உண்டு. நான் சொல்றதுதான் வேதத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்றது வேற, வேதம் இதைத்தான் சொல்றது உண்மையாக காட்டுறது வேற. சுவாமி ராமானுஜர் வேதம் எதை சொல்றதோ வேத அபிப்பிராயம் என்னவோ அதை எடுத்து காட்டுறார். இவாழ்வார் குதிருஷ்டிகள் என்ன பண்றான்னா தனக்கு தோணினதுதான் வேதத்துக்கு அர்த்தம் அப்படிங்கிறதாக காட்டுறார்கள். அப்படிங்கிறதுனால பிடிவாதம், தான் சொல்றதுதான் சரி அப்படின்னு சொல்றது இவாளுடையதான அதை உன்னி நிரூபிக்க பார்க்கறான். அதை நிரூபிக்கிறேன் அப்படின்னு வாதாடக்கூடியவா உண்ணுதல்ல நிரூபித்தல்னு அர்த்தம். வேதாந்த வாக்கியங்களுடையதான யதார்த்தங்களை இவாளுக்கும் புரியல,
ஏன்னா வேதம்ங்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்க கூடியதான விஷயம் இல்லை, அவ்வளவு சாமானியம் இல்லையா. வேதம் நாராயண சாட்சாத் பகவத் ஸ்வரூபம் வேதம். அப்படி இருக்கிறதுனால பகவானை யார் புரிஞ்சுக்க முடியும்? யாரும் ஓர் நிலைமையன் என அறிவறிய எம்பெருமான். அவருடைய கிருபை இருந்ததானா யாரும் ஓர் நிலைமையன் என அறிவெளிய எம்பெருமான். குதிருஷ்டிகளுக்கெல்லாம் அறிவு அறிய எம்பெருமானா இருக்கா. சுவாமி ராமானுஜர்களான அறிவு எளிய எம்பெருமானா இருக்கா. அவனுடைய பாக்கிய விசேஷம். சரி, அவன் என்ன சொல்றானா? பிரம்மம் நன்றென்றோதி. இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் சட்டுன்னு புரியறதுக்கு சிரமமாக இருக்கலாம், ஆனாலும் சுலபமா புரியும். பிரம்மம் நன்று, பிரம்மம் சத்து அப்படிங்கிறத சொல்றான். பிரம்ம சத்தியம், பிரம்மங்கிறது சத்தியமான வஸ்து அப்படிங்கிறத ஒத்துக்கிறான். பிரம்மதான், பிரம்மம் அப்படிங்கிறது கடவுள். அதுதான் ஸ்ரீமன் நாராயணன் சொல்றோம். சங்கரனும் அதுதான் சொல்றான். அப்படி இருக்கிறதுனால பிரம்மம் அப்படிங்கிறது நாராயணன் தான் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்லை. அந்த நாராயணன் அவருடைய தான் சத்தியம், உண்மை, பிரம்ம சத்தியம். மிச்சதெல்லாம் என்னன்னா ஜெகன் மித்யா, எல்லாம் பொய். அந்த பிரம்மத்தை தவிர்ந்த மற்றது எல்லாம் பொய் அப்படிங்கிறது சொல்றான். அது மட்டும் இல்லாம அந்த பிரம்மம் அப்படிங்கிறது அதுக்கு எந்த விதமான விசேஷணங்களும் கிடையாது. குணம், ரூபம், நாமம் போன்றதான பெயர்களோ குணங்களோ அல்லது அவருடைய உருவமோ எதுவுமே அந்த பிரம்மத்துக்கு கிடையாது அப்படிங்கிறது அவளுடைய வார்த்தை. மற்றெல்லா உயிரும் அகுதென்று. சரி, ஜீவன் ஒண்ணு இருக்கே அப்படின்னா, ஜீவோ பிரம்மைவனாபரஹா, ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு. ஜீவன் வேற, பிரம்மம் வேற இல்ல. பிரம்மம் தான் ஜீவன், ஜீவன் தான் பிரம்மம். அத அவளுடைய பந்தியே எடுத்து கொடுக்கிறார். சங்கர பாஷ்யத்திலே எடுத்து காட்டுறார். ததிரேகி நானாவித ஞாத்ரு ஞேய தத்தத் கிருத ஞான பேதாதி சர்வம் தஸ்மின்னேவ பரிகல்பிதம் வித்யாபூதம். அதாவது பிரம்மம் அதுவே, அந்த பிரம்மம் என்ன பண்றது, அந்த பிரம்மத்துக்கு மாயை வந்துடுறது. அதுல வரைச்சி எதிர்க்க ஒரு கண்ணாடியை வச்சுட்டு நம்ம போய் நின்றோமானா நம்மளுடைய ரூபம் எதிர்க்க தெரியும். அந்த ரூபத்தை பார்த்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு கதை மாதிரி சொல்றேன். ஒரு சின்ன குழந்தை இப்படி விளையாடின்றது, திடீர்னு பார்த்தா அவன் வீட்டில் ஒரு பெரிய நிலக்கண்ணாடியை துணி போட்டு மூடி வச்சிருந்தா, அது ஏதோ ஒரு காரணமாக அப்படி விளக்கினாலும் இந்த குழந்தை அப்படி வந்து பார்த்தது, ஐ அங்க யாரோ ஒரு குழந்தை இருக்காரு, என்ன பிள்ளை நீ யாரு நீ யாரு அப்படின்னு அந்த குழந்தைகிட்ட பேசிட்டு இருக்கு. அங்கே நம்ம அம்மா வந்தா, டேய் யாருடா பேசுற? இல்ல அங்க ஒரு பையன் நிக்கிறாம்மா, அவன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், அவன் பாரு என்ன மாதிரி மூச்சு பார்க்கறாம்மா, நான் பண்றதெல்லாம் பண்றாம்மா அப்படின்னு இந்த பிள்ளையா நான் சொல்றான். உடனே அந்த அம்மா சிரிக்கிறா, அம்மா ஒண்ணு மாதிரியே அங்க ஒருத்தர் இருக்கா அப்படின்னு இந்த குழந்தை கேட்கறது. அது என்னுடைய ரூபம் தான், நீ பார்க்கலையே, அது உன்னுடைய ரூபம் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு தெளிவு ஏற்பட்டதுனால என்னுடைய ரூபம் தான் அது அப்படிங்கிறது அவளுக்கு தெரியுது. ஆனா இந்த குழந்தைக்கு அந்த அறிவு இல்லாதனால அது என்ன நினைச்சுக்கிறது, அது வேற யாரோ போல் இருக்கு அப்படின்னு தான் வேற அது வேறன்னு நினைச்சுக்கிறது போல அந்த பிரம்மம் அப்படிங்கிறது தான் நான், இந்த ஜீவாத்மா தான் பரபிரம்மம், பரபிரம்மம் தான் இந்த ஜீவன். ஆனா நான் தான் பிரம்மம் அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்காததுனால அந்த அஜ்ஞானங்கிறதான திரை, மாயைங்கிறதான திரை மூடுறதுனால என்னால் அதை தெரிஞ்சுக்க முடியாததுனால நான் யாரோ அவன் யாரோன்ற ஒரு பிரமையோட இருக்கேன். அப்படிங்கிறதுனால நானும் அந்த பிரம்மமும் ரெண்டும் ஒன்றுதான். நிர்விசேஷ சின்மாத்திரம் பிரம்மைவ சத்தியம், பிரம்மம் ஒன்றுதான் சத்தியமானது, எந்த விதமான விசேஷணங்களும் இல்லாத சின்மயமான பிரம்மம், அதுதான் உண்மை, மிச்சதெல்லாம் பொய் அப்படின்னு பிரம்மத்தை பத்தி நிர்ணயம். இவ்வளவுதான நினைச்சுக்க வேண்டாம், அது ரொம்ப விஸ்தாரமா காட்டப்படுறது. சுருக்கமா ஒரு அவகாசத்துக்குள்ள ஏதோ ஓரளவுக்கு ஒரு திசை காட்டுற மாதிரிக்கு ஒரு அர்த்தத்தை சொல்றோம். இப்படி பிரம்மத்தை பத்தி அதை நிர்ணயம் பண்ணினா, பிரம்ம தத்துவத்தை பத்தி நிர்ணயம் பண்ணிட்டு, சரி அந்த மோட்சம் அடையணும் அப்படிங்கிறது இருக்கே, அந்த மோட்சம் அடையிறது எப்படி அப்படிங்கிறத அடுத்தது அத்வைதிகள் சொல்லக்கூடியதை மேல சொல்றா. உயிர்கள் மெய் விட்டு ஆதிப்பரனோடு ஒன்னாம் என்று சொல்லும். தன்னுடையதான ஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காதபடிக்கு இந்த மாயைன்னு ஒண்ணு தடுக்கிறதுன்னு சொன்னோமே, அது எது மூலமா தடுக்கிறதுனா இந்த சரீரம். இதுதான் உபாதியாக தடுக்கிறதா இருக்கு. இந்த சரீரம் எப்போ விட்டு போறதோ அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா பிரம்ம வேத பிரம்மைவ பவதி அப்படிங்கிறதான வேத வாக்கியம் பரஞ்சோதி உபசம்பத்திய ஸ்வேத ரூபேண அபினிஷ்பத்தியதே போன்றதான சுட்டி வாக்கியங்களை கொண்டு அதுக்கு அர்த்தம் வேற. ஆனா இவ காட்டக்கூடிய அர்த்தம் என்னடா, இது மூலமாக நான் தான் அந்த பிரம்மம் அப்படிங்கிறத தெரிஞ்சுனுட்டு இவன் என்னடா தான் தானான நிலையை அடைஞ்சுடுறான். அதுல ஒரு பிரம்மானந்தம், ஒரு நிதானந்தம் தான் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் அந்த ஆனந்தம் கிடைக்கும், அந்த ஆனந்தத்தை அடைவான் அப்படின்னு மோட்ச விஷயத்தை நிர்ணயம் பண்றா அத்வைதிகள். இப்படி இருக்கக்கூடியதான அவ்வல்லலெல்லாம்
குதிருஷ்டிகளுடையதான இப்படிப்பட்ட குதர்க்கமான வாதங்கள் எல்லாத்தையும், அதாவது இங்க அல்லன்னு சொன்னா ஆரவாரம் கோஷம்னு இறஞ்சு பேசுறதுக்கு ஆரவாரிக்கிறது, அந்த ஆரவாரிப்புக்கு தான் இங்க அல்லல் அப்படிங்கிற வார்த்தை. அப்படிப்பட்டதான குதிருஷ்டிகளுடையதான வாக்கிய வாதங்கள் எல்லாத்தையும் வாதில் வென்றான். ராமானுஜர் எப்படி வெல்றான் அப்படிங்கிறத புலிமகஞ்சியர் எடுத்து காட்டுறான். அழகான விஷயம். ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு அப்படின்னு முதல்ல சொன்னா இல்லையா, பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம், வச்சதெல்லாம் பொய் அப்படிங்கிறதான முதல் வாதம் சொன்னாலே அதுக்குரியதான பதில சொல்லிட்டு வரா. ஜட வஸ்துக்களா இருக்கட்டும், ஜீவ வர்க்கமா இருக்கட்டும், இதெல்லாம் பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கு. ஜீவன், ஜடம், பிரம்மம் மூணும் வேற வேற வஸ்து. ஆனா இந்த ஜீவனும் உயிர் அற்ற பொருள், உயிர் உள்ள பொருள், அதுதான் தெளிவா புரியும். ஜீவன் அப்படின்னு சொன்னா உயிர் உள்ளது, சேதனம். உயிர் அற்ற பொருள்களுக்கு ஜடம், அச்சித் அப்படின்னு பெயர். அப்படி இருக்கிறதுனால இந்த ஜீவன், ஜடம், சித், அச்சித் அப்படிங்கிறதான இந்த ரெண்டு வஸ்துவையும் தனக்கு உடம்பாக கொண்டு அதுக்கு ஆத்மாவாக உள் உரைபவனாக இருக்கக்கூடியவன் பரபிரம்மம். அப்போ ஒரு ஸ்திரீ ஒத்தி இருக்கா, ஒரு பொமராட்டி. அவளை பார்த்த உடனே பார்த்தா நல்ல பலவிதமான நகைகள்லாம் போட்டுருந்து கர்ப்பவதியான ஒரு ஸ்திரீ. இப்படி பார்த்தோமானா அவ என்ன தெரியும், ஒரு பொமராட்டி வந்திருக்கா அப்படிங்கிறது தெரியும், ஒரே ரூபமாக தெரியும். ஒரு காலம் அந்த ஸ்திரீயானவள் தான் போட்டு கொடுத்த நகையை களைஞ்சு வச்சுட்டா, பிரசவமும் ஆயிடுத்து வச்சுப்போமே, அந்த குழந்தை தனியா வந்துடுத்து, இந்த நகை தனியா போயிடுத்துன்னா இப்ப நகைன்னு ஒரு வேற வஸ்து, இந்த ஸ்திரீங்கிற ஒரு வேற, இந்த குழந்தைங்கிறது வேற. அப்ப மூணா இருக்கு, ஆனா மூணு ஒன்னா இருக்கு. இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கு, இந்த கழுத்துல இந்த நகையை போட்டு விட்டா அப்படிங்கிறச்சு அப்ப எல்லாம் எப்படி ஒன்னா தெரியாதோ அதை தான் இங்க சொல்றது. தத்துவமசி போன்றதான வாக்கியங்கள் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லி விடுது வேதமே. துவாசுபர்ணாசயுஜாசகாயா சமானம் விருக்ஷம் பரிஷஸ்வஜாகே தயோரன்யா பிப்பலம் சாத்வத்யனஸ்னனன்யோ அபிஷாகசீதி போன்றதான வாக்கியங்கள்லாம் வேறுபடுத்தி காட்டுறது. அது வேற, பிரம்மம் வேற, ஜீவன் வேற அப்படின்னு பிரிச்சு காட்டுறது. ஜடம் வேற, ஜீவன் வேற, பிரம்மம் வேற பிரிச்சு காட்டுறது. தத்துவமசி போன்றதான வாக்கியங்கள்லாம் பிரம்மம் ஜீவன் எல்லாம் ஒண்ணு, தத்து துவம் அசி, அதுவே நீயாக இருக்கிறாய் அப்படிங்கிறதான அர்த்தங்கள்ல அதெல்லாம் ஒரே அபேதமா பேசுறது, இது பேதமா பேசுறது. அப்போ இதுக்கு அர்த்தம் எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ எல்லாம் ஒண்ணுன்னு நினைக்கிறதா இல்ல வேற வேறன்னு நினைக்கிறதா அப்படிங்கிறதான பிரச்சனை வரும்போது, கேள்வி வரும்போது அத்வைதிகள் எல்லாம் ஒண்ணுன்னு நினைச்சுக்கிறார். ஆனா இங்க என்ன அர்த்தம், யதார்த்தம், வேதத்தினுடைய அர்த்தம் என்னன்னா அதுக்குதான் கடகஸ்ருதி அப்படிங்கிறத இங்க காட்டுறான். இந்த கடகஸ்ருதி அப்படிங்கிறது விஷயத்துல என் இடத்துல தனிப்பட்ட முறையில் என்கிட்ட ஒருத்தர் கேட்டார். அவர் சொன்னார், என்னமோ விசிஷ்டாத்வைதிகள்லாம் கடகஸ்ருதின்னு சொல்றா, அது எங்க இருக்குன்னே தெரியல. அது உபனிஷத்துல தான் இருக்கு, வேற எங்கேயும் தனியா ஒரு ஸ்ருதி இல்லை, அது தனியா ஒரு வேத வாக்கியம் இல்லை, உபனிஷத்துலயே தான் இருக்கு. சுபாலோபனிஷத்து, பிருகதாரண்யக உபனிஷத்து போன்றவைகள் எல்லாம் அந்தர்யாமி பிராமணமாக கடகஸ்ருதிகள் வருதே. கடகம்னா சேர்த்து வைக்கிறதுன்னு அர்த்தம். எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றதோ இல்ல வேற வேற அப்படிங்கிற இந்த ரெண்டு வேத வாக்கியங்களுடைய பேதங்களையும் ஒன்றிணைக்கிறதுக்கான வாக்கியம் எது இருக்கோ அதெல்லாத்தையும் கடகஸ்ருதி அப்படின்னு காட்டுறா. அந்த கடகஸ்ருதி அப்படிங்கிறச்சே அதுல பார்த்துதான் நமக்கு தெரியும். எஃப் பிருத்திவியாம் திஷ்டன் அப்படின்னும், எஸ்ய பிருத்திவி சரீரம் ய ஆத்மனி திஷ்டன் எஸ்ய ஆத்மா சரீரம் ஏஷ சர்வபூதாந்தராத்மா அபகதமாத்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா போன்றதான வாக்கியங்கள்லாம் கடகஸ்ருதி வாக்கியம். கடகஸ்ருதின்னா என்ன தெரியுதுன்னா, இப்போ பிரம்மத்துக்கு இந்த ஜடமான பிருத்திவி சரீரம், எஸ்ய பிருத்திவி சரீரம் எஸ்ய ஆத்மா சரீரம் எஸ்ய மிருத்யு சரீரம் எஸ்ய ஆகாச சரீரம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டே போறது இல்லையா. அப்ப இந்த ஜட வஸ்துவா இருக்கக்கூடியதோ ஜீவனா இருக்கக்கூடிய உயிருள்ள வஸ்துவோ இதெல்லாம் அந்த பிரம்மத்துக்கு சரீரமாக இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வஸ்துக்கள் எல்லாம் நியமிக்க கூடியவன் அந்த பரபிரம்மமாகிய நாராயணன். அவன் தான் எல்லாத்துக்கும் ஏஷ சர்வபூத அந்தராத்மா, எல்லா உடல் திசை உயிரென கறந்து எங்கும் பறந்துள்ளன்னு ஆழ்வார் அதையே காட்டுறான். அப்படி எழுந்திருக்கக்கூடியதான பகவான் அவன் தான் உள்ளுக்குள்ள இருக்கிறதுனால இந்த சரீரி அப்படிங்கிறதான பாவத்தை கொண்டு, அந்த அர்த்தத்தை கொண்டுதான் இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணுமே தவிர பிரம்மங்கிறது தான் சத்தியம், இதெல்லாம் போய் நானே பிரம்மம் அப்படின்னு சொன்னோமானா இது வேதத்துக்கு பொருந்தா, வேதாபிப்பிராயத்துக்கு இது பொருந்தா. நம்ம மாட்டுக்கு ஏதாவது பேசுறதுக்கு பேசலாம். அப்படிங்கிறதுனால பரதத்துவ நிர்ணயம் பண்ணும்போது, பிரம்ம தத்துவத்தை நிர்ணயம் பண்ணும்போது சுவாமி ராமானுஜர் இந்த கடகஸ்ருதியை கொண்டு இவ்வாறு பலவிதமாக விஸ்தாரமாக நிர்ணயம் பண்ணி, சரி அப்போ பகவான் அவனுக்கு சரீரமா, இப்போ ஒரு துணியை அப்படி போத்தினுட்டு
நான் அப்படின்னு சொன்னோம்னா அந்த துணியோட இந்த உடம்போட சேர்த்து தான் நான் ஆகும். ஆனா உண்மையா நான் சொல்றது இந்த உடம்ப கிடையாது, இந்த துணியை கிடையாது, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மாவாகிய ஜீவனை. அப்போ ஜீவனை நான் சொல்லணுங்கிறதுக்காக மார்பு எல்லாத்தையும் பிச்சை எடுத்துட்டா உள்ள எங்க தேடியா தொட முடியும்? அப்போ அந்த சரீரம், அந்த ஜீவனுக்கு மேல சூக்ஷ்ம சரீரம், சூக்ஷ்ம சரீரத்துக்கு மேல ஸ்தூல சரீரம், ஸ்தூல சரீரத்துக்கு மேல ஏதோ ஒரு துணி ஏதோ ஒன்று போட்டுட்டு இருக்கோம்னா அதையும் சேர்த்து நான் அப்படின்னு எப்படி சொல்றோமோ அதை மாதிரி பிரம்மம் அப்படின்னு சொல்றச்சே அந்த பரபிரம்மமாகிய நாராயணனுக்கு சரீரமா இருக்கக்கூடியதான உயிர் உள்ள உயிரற்ற வஸ்துக்கள் எல்லாம் சேர்த்து பிரம்மம் அப்படிங்கிறது ஒன்னா வருது. ஆனா சரீரம் வேறதா, துணி வேறதா, நகை வேறதா, நான் வேறதா அப்படிங்கிறது எப்படி எல்லாம் தனித்தனியா பிரியதோ, பிரிஞ்சாலும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதுனால ஒண்ணு அப்படிங்கிறத தவிர. அதனால்தான் சுவாமி ராமானுஜர் தன்னுடையதான மதத்துக்கு விசிஷ்ட அத்வைத்தம், சங்கரர் சொன்னது அத்வைத்தம், ராமானுஜர் காட்டினது விசிஷ்டமான அத்வைத்தம், சிதஜித் விசிஷ்டமான பிரம்மம் அப்படிங்கிறத ராமானுஜர் காட்டியாச்சு. அது மட்டும் இல்லாம சரி லோகம் அடைகிறது, மோட்சம் அடைகிறதுங்கிறத பத்தி உயிர் விட்டாச்சுன்னா நம்மளே பிரம்மமா போயிடுறோம், அதை தெரிஞ்சுக்கிட்டு நம்மளே பிரம்மமா போயிடுறோம்னு அவ சொன்னாலே அப்போ அதுக்கு என்ன பதில் அப்படிங்கிறது வரும்போது அப்ப ராமானுஜன் அதை காட்டுறா. நீ அப்படி சொல்லிட்டியானா உடம்ப விட்டாச்சுன்னா நானே பிரம்மமா போயிடுவேன், அந்த ஞானம் வந்து அந்த ஆனந்தம் அனுபூதி கிடைச்சிரும்னு நீ சொல்லிட்டியானா அப்ப இந்த மாதிரியான வாக்கியங்களுக்கெல்லாம் என்ன பதில் அப்படின்னு வாக்கியங்களை காட்டுறா. இமான் லோகான் காமான் நீ காமரூப்யரு சஞ்சரன் ஏதத் சாமகாயன் நாஸ்தே அப்படிங்கிற வாக்கியமோ, பிரம்மலோகம் அபிசம்பத்யதே நச புனராவர்த்ததே நச புனராவர்த்தத இதி நிரஞ்சன பரமம் சாமியம் உபைதி மம சாதர்மியமாகதாக போன்றதான வாக்கியங்கள். அதுக்கப்புறமா என்னாச்சுன்னா போக மாத்திர சாமியலிங்காச்ச அப்படிங்கிறதான சூத்திர வாக்கியம். இது எல்லாத்துக்கும் அடிபட்டு போயிடும். நானே பிரம்மமாக அப்படியே தெரிஞ்சுட்டே நானே பிரம்மமாக இருக்கேன்னு சொன்னியானா இதுக்கெல்லாம் அடிபடும். அப்போ அந்த பரபிரம்மத்தோட பரமம் சாமியம் உபைத்தி அப்படின்னு பரபிரம்மத்துக்கு சமமாக ஆகிறோம் அப்படிங்கிறதான வாக்கியங்கள் அடிபட்டு போயிடும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாத்தையும் தள்ளி யதார்த்தத்தை காட்டி கொடுக்கிறார் ராமானுஜன். அப்படி இருக்கக்கூடியதான் இதெல்லாம் அசகாயஸ்வரமான காரியம். பேர்பட்ட காரியங்களை சாதிச்சிருக்கார் ராமானுஜர். அசாத்தியமான காரியங்கள் எல்லாம் பண்ணின போதும் பேர்பட்ட விஷயம், இப்பேற்பட்ட ஞானம் வேணும், எப்பேற்பட்டதான ஒரு ஸ்வரூபம் இருக்கணும், இப்பேற்பட்ட வாதங்கள் பண்ணணுமானா அல்லது இப்பேற்பட்ட விஷயங்களை ரகசியார்த்தங்களை காட்டணும்னா அப்போ அப்பேற்பட்டதான ராமானுஜர் அப்ப அப்பேற்பட்டதான அதிகாரிகளோட தானே பழகணும். ஆனா என்கிட்ட கூட வந்து அபிமானிச்சு என்ன கூட ஆட்கொண்டிருக்காரே அப்படின்னு இப்ப சொல்றார். எம் இராமானுசன் அத்தியந்த பிரதிகூலனாய் விமுகனாய் அனாதியான சம்சாரத்திலே அழுந்தி கிடக்கிற என்னை உத்தரிப்பிக்கைக்காக அவதரித்தருளின எம்பெருமானாருடைய பிரத்யேகமா எனக்காக தான் அவதரிச்சிருக்கார். இந்த இடத்த சுவாமி அமுதனாருக்கு பூர்வ விருத்தாந்தம் ஞாபகம் வந்துருது. ஆகையினால்தான் அப்படி சொல்றார். பிரதிகூலனாய் விமுகனாய் அனாதியான சம்சாரத்திலே அழுந்தி கிடக்கிற என்னை. இதெல்லாம் எதனால, இதெல்லாம் எதனால ராமானுஜருக்கே விஷாந்தம் விடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு ஊர் அப்பேற்பட்ட படிக்க இருக்கக்கூடியதான ஊர்ல அவளுக்கு சமமாக நானும் ஒத்தனாக இருந்துட்டேனே. அப்படி இருந்ததான என்ன அபிமானிச்சு திருத்தி பணிகொண்டு என்னை புவியில் ஒரு பொருளாக்கி மருள் சுரந்து முன்னை பழவினை வேர் அறுத்து ஊழி முதல்வனையே பண்ணப்பழித்த விராமான்னு சொன்னாரே, அத மாதிரி என்ன ஒரு பொருளா ஆக்கினாரே அப்படின்னு தன்னுடைய பூர்வ விருத்தாந்தத்தை நினைச்சு அப்படி கடந்து என்கிட்ட கூட எப்படியா அபிமானிக்க தோன்றது. இப்பேற்பட்டவருக்கு எப்படி அபிமானிக்க முடியுது? அதான் அவருடைய கருணை. காரே கருணை இராமானுசா. அப்பேற்பட்ட என்ன பரிபாலனம் பண்ணணுங்கிற ஒரே காரணத்துக்கு தான்ப்பா ராமானுஜ அவதாரமே, வேற எதுக்கும் கிடையாது. விசிஷ்டாதித சம்பிரதாயத்தை சித்தாந்தம் பண்றதுக்காகவோ அதெல்லாம் கிடையாது. என்ன ஒத்தனை காப்பாத்துறதுக்கு தான், என்ன உய்விக்கிறதுக்காகத்தான் ராமானுஜனுடைய அவதாரமே அப்படின்னு அவாவா சொல்லணும் அப்படிங்கறத இங்க காட்டுறார் சுவாமி அமுதனார். அப்படிப்பட்டதான எம்பெருமானம் அப்பதான் அதனாலதான் எம்மிராமானுசன். எம்மிராமானுசன் அப்படிங்கிற ஒரு அபிமானத்தோட சொல்றார். எம்பெருமானாருடைய அப்பேற்பட்டதான ராமானுஜர் மெய்மதி கடலே. யதார்த்தமான ஞானமானது கடல் மாதிரி இருக்கு அவர்கிட்ட. அத்தனை ஞானத்துக்கும் ஒரு இருப்பிடம் கடல் அப்படிங்கிறது. எவ்வளவு ஜலம் வந்தாலும், எத்தனை நதிகள்லேருந்து எவ்வளவு ஜலம் வந்தாலும், எத்தனை மேகம் வந்து பொழிஞ்சாலும் அத்தனையும் உள்ளடக்கிண்டு இன்னொருக்கா
வரட்டும் அப்படின்னு அத்தனையும் கொள்கலமாக அத்தனைக்கும் எப்படி இருக்குமோ அதை மாதிரி அத்தனை சுத்தியர்த்தங்கள் சாஸ்திரார்த்தங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இருப்பிடமாக கடலாக இருக்கார் சுவாமி எம்பெருமானார். அது இப்படி ஒரு அர்த்தம் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றார், தத்துவ ஞானங்கள்லாம் கடல் மாதிரி நமக்கு உடையவர், அத்தனை ஞானமும் கடல் மாதிரி இருக்கு அந்த ராமானுஜருக்கு. அந்த ராமானுஜர் எப்பேற்பட்டவன், நமக்கெல்லாம் நாதனாக சுவாமியா இருக்கக்கூடியதான அந்த ராமானுஜர் லோகத்தை எல்லாருக்கும் நன்மை ஏற்படணும் அப்படிங்கிறதுனால லோக ரட்சணார்த்தமாக லோக உத்தாரணார்த்தமாக குதிருஷ்டிகளெல்லாம் வாதத்துல வென்றார் அப்படின்னு அன்வயப்படுத்தி இந்த பாசுரத்துக்கான அர்த்தம் காட்டுறார். இதுக்கு அடுத்தது 59வது பாசுரத்துல இப்படி வேத மார்க்கங்கள் வேதார்த்தங்கள் இதெல்லாத்தையும் உத்தாரணம் பண்ணி அசாத்தியமான காரியங்கள்லாம் பண்ணினதான ராமானுஜர் அவர் அப்பேற்பட்டவர்னு சொன்னீரே, ஒரு கால் ராமானுஜர் இப்படி பண்ணலன்னு வச்சுக்கோமே, இந்த மாதிரிலாம் ராமானுஜர் சித்தாந்தம் பண்ணாட்டா கூட சாஸ்திரத்துல என்னமோ இருக்கிற விஷயத்தை தான் ராமானுஜர் காட்டுறார். ஒரு கால் குதிருஷ்டிகள் மாட்டுக்கு பேசிட்டு இருந்தாலும் ஜனங்கள் இவாளும் நித்தியமானவா, ஜனங்களும் நித்தியமானவா, சாஸ்திரமும் நித்தியமானது. அப்படி இருக்கக்கூடியதான சமயத்துல ஜனங்கள் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கு இல்லாட்டா இன்னும் 10 வருஷம் கழிச்சு இல்லை அடுத்த ஜென்மாவிலையோ அவளே படிச்சு தெரிஞ்சு உயிர்ந்து போயிட மாட்டாளா அப்படின்னு கேட்கிறா சில பேர். இதுக்கு ராமானுஜர் காட்டினாதான் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லையே, அதை இவ்வளவு பெருசா காட்டுறீரே, அவளே பார்த்து தெரிஞ்சுட்டு போயிட முடியாதா அப்படிங்கிறத கேள்வி வரச்சே அதுக்குதான் இந்த பாசுரத்துல பதில் கொடுக்கிறா. கடலளவாய திசையட்டினுள்ளும் கலியிருளே விடைதரு காலத்திராமானுசன் மிக்க நான்மறையின் சுடரொளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரை உடையவன் நாராயணன் என்னறிவா இல்லை உத்துணர்ந்தே. போனதுல பாசுரத்திலேயே ராமானுஜர் என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்றா அப்படிங்கிறதான வாதத்துக்கு சொன்ன விஷயத்துக்கு அவா சொன்ன பதில சொல்றான். உயிர் அதுவும் அகுது, அந்த பிரம்மமும் ஜீவனும் ஒண்ணுன்னு அத்வைதிகள் சொல்றத சொன்னார். சரி, ராமானுஜர் அந்த விஷயத்துக்கு என்ன சொல்றார் அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல காட்டுறார். கடைசியில உயிரை உடையவன் நாராயணன் அப்படிங்கிறதான விஷயத்துல ஜீவன் வேற பகவான் வேற, இந்த ஜீவன் பகவானுக்கு சொத்து, அவனுக்கு சரீரம், இந்த ஜீவனை உடையவன் பகவான் அப்படிங்கிறதான விஷயத்தை இந்த சாஸ்திரத்துல தேடி கண்டுபிடிச்சு எடுத்து அவாவா தெரிஞ்சுக்க முடியாது, எடுத்து காட்டுறவா வேணும். மானம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி அப்படின்னு சொல்லும்படிக்கு அந்த எடுத்து காட்டுறா. அப்படி கூடியதான சுவாமி ராமானுஜர் இல்லைன்னா நமக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறத இந்த பாசுரத்தை விஸ்தாரமா காட்டுறா. கடலளவா திசையட்டினுள்ளும் 4 கடல்கள் சூழ்ந்து இருக்கக்கூடியதும் 8 திசைகள் கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னும் தென்கிழக்கு வடகிழக்கு தென்மேற்கு வடமேற்கு அப்படிங்கிறதான 8 திசைகளும் சூழ்ந்து இருக்கக்கூடியதான இந்த பூமி பரப்புல கலியிருளே விடைதரு காலத்து தோஷ நிதியானது கலேஹே தோஷ இதேகே ராஜன் என்றார். அப்படி எல்லா தோஷங்களும் பாபங்களும் நிரம்பி இருக்கக்கூடியதான இந்த கலிபுருஷன் தன்னுடையதான சுபாவத்துல எல்லாரையும் பாபங்கள்லையும் அஜ்ஞானத்திலையும் அப்படியே பிரமிப்பித்து கொண்டிருக்கக்கூடிய சத்மார்க்கங்கள்லாம் வளரவிடாம பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு காலம் இந்த கலிகாலம். இந்த காலத்துல இராமானுசன் வைகுண்டத்திலேருந்து எல்லாரையும் உயிரிக்கணுமே அப்படிங்கிறதுக்காக ஜெகத் ரக்ஷாபரோ அனந்தகா அப்படின்னு லோகத்தை ரட்சிக்கிறதுக்காக ஓடி வந்தார். இம்மண்ணில் அவதரிச்சதான எம்பெருமானார் மிக்க நான்மறையின் மிக்க வேதியர் வேதத்தின் உட்பொருள் அப்படின்னு சுடர்மிகு சுருதியுள் அப்படின்லாம் சொல்றாளே ஆழ்வார்கள். அப்பேற்பட்டதான அந்த நான் மறையாகக்கூடியதான பகவானுடையதான ஸ்வரூபம் ரூபம் குணம் விபூதி போன்றதெல்லாம் முழுமையாக பிரகாசமா காட்டக்கூடியதும் அபௌருஷயமா யாராலையும் எழுதப்படாததுமான எல்லா பிரமாணங்களுக்கும் சிரேஷ்டமான பிரமாணமா இருக்கக்கூடியதான அந்த வேதம் இருக்கே, அது 4 விதமான ரிக் யஜுஸ்சாம அதர்வணம் அப்படிங்கிறதான அந்த 4 வேதங்களுடையதான சுடரொளியால். இங்க ஒரு கேள்வி, சுடர் ஒளி ரெண்டுமே பிரகாசத்தை தான் காட்டும். பிரகாசத்துக்கு தான் 2 பேர், சுடர்னாலும் பிரகாசம் தான் அர்த்தம், வெளிச்சம் தான் அர்த்தம், ஒளி அப்படின்னாலும் வெளிச்சம் தான் அர்த்தம். இது சுடர் ஒளின்னு போடணும். இது புனருக்தி ஆகாதோ அப்படின்னா இது ஆகாது. புனருக்தினா சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றது, இப்படி சொன்னா அது ஒரு தோஷம். அப்போ இந்த புனருக்தி தோஷம் வருமே அப்படின்னு கேட்டா கிடையாது. சுடர் மிகு சுருதி அப்படிங்கிறதுனால என்ன ஆச்சுடான்னா அந்த வேதத்தினுடையதான பிரகாசத்தினால
அவைதிகமான சமயங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கி, அதுக்கப்புறமா நிர்மூலமாக்கிறதுக்கு அப்புறமாவும் அந்த வேதமானது மேல 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 பிரகாசிக்கிறது அப்படிங்கிறதுனால அந்த வேதத்தினுடைய அந்த பிரகாசம் வளர்றதை பார்த்து அது சுடர் ஒளி அப்படின்னு 2 வார்த்தையை போடுறான். ரெட்டிப்பா அது பிரகாசிக்கிறதுனால ரெட்டிப்பான வார்த்தையா சுடர் ஒளி அப்படின்னு இங்க காட்டுறார் சுவாமி அமுதனா. அவ்விருளை துறந்திலனே, கலியால தூண்டப்பட்டு பாவங்களை பண்ணி அதனால ஏற்படக்கூடியதான அந்த இருட்ட துறந்திலனேல், இந்த துரத்தி அடிக்கிறையானா அந்த சமயத்துல ராமானுஜர் வந்துதான் காட்டணுமான்னு தானே கேட்டான் அவளாம். இல்லைனாலும் அவளா தெரிஞ்சுக்க முடியாதான்னு கேட்டதுக்கு இங்க பதில் சொல்றான். காலம், பிரமாணம், பிரமாதா இது 3மே அனாதியானது, நித்தியமானது. காலம் தான் சமயம். பிரமாதா அப்படிங்கிறவன் தெரிஞ்சுக்க கூடியவன். பிரமாணம்ங்கிறது ஆதாரமான நூல். அந்த நூலாக கிரந்தமா இருக்கட்டும், கிரந்தத்தை கொண்டு தெரிஞ்சுக்க கூடியதான அந்த ஜீவனா இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், எல்லாம் நித்தியமாகவும் அனாதியாகவும் இருந்தாலும் இது வரைக்கும் காலத்துல யாராவது ஒருத்தர் தானே எல்லாத்தையும் தெரிஞ்சுனுட்டேன் அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? சாஸ்திரங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே. நானே எல்லாத்தையும் தெரிஞ்சுனுட்டேன்றது கிடையாது. சர்வஜனான பகவானே லோகத்தை அவதரிச்சாலும் ஒரு குரு கிட்ட போய் பாடம் படிச்சுட்டு வந்தான் அப்படின்னு தான் இருக்கு. வசிஷ்டர்கிட்ட போய் அத்தியாயனம் பண்ணார் ராமர், சாந்திவனிட்ட போய் அத்தியாயனம் பண்ணார் கிருஷ்ணன், அப்படித்தானே இருக்கு. அப்போ ஒரு குருனாலதானே எஸ்ய தேவே பராபக்தி யதா தேவே ததா குரௌ தஸ்யைதே கதிதாஹ்யர்த்தாஹ பிரகாசம் தே மகாத்மனஹ அப்படிங்கிறதான வாக்கியம் என்ன காட்டுறேன்னா, குரு கிட்டக்க போய் நீ பக்தியோட தெய்வத்துக்கிட்டக்க என்ன ஒரு பரபக்தியோட இருப்பியோ அதே பக்தியோட பரமான பக்தியோட குரு கிட்டக்க இருந்து அவரால உபதேசிக்கப்பட்டதான அர்த்தங்கள் தான் பிரகாசமான பூர்ணமான ஞானமாக இருக்கும் அப்படிங்கிறத காட்டும். அஜ்ஞான திமிராந்தஸ்ய ஞானாஞ்சன சலாகயா சக்ஷுர் உன்மீதம் ஏன தஸ்மை தத் குரவே நமஹ. ஞானம் அப்படிங்கிறத நமக்கு ஞான கண்ணை திறந்து விடுறவர் ஆச்சாரியனா இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான அந்த குரு இல்லாம நமக்கு பகவத் அனுகிரகமோ அல்லது ஞானமோ கிடைக்காது. ஆச்சாரியன் அப்படிங்கிறவரை ஜலத்தோட ஒப்பிட்டு காட்டுறார் சுவாமி அருளாள பெருமாள் எம்பெருமானார் ஜீயன். அந்த ஒரு தாமரை புஷ்பம் இருக்கு தண்ணீர்ல, அந்த தண்ணீர்ல இருக்கிற வரைக்கும் அந்த தாமரை புஷ்பம் சூரியனை கண்டா மலரும், சூரியன் இதை மலர்த்தும், அழகா மலர்ந்திருக்கும்படியும் பண்ணும். அதே தாமரை புஷ்பம் தண்ணீர்ல இருந்து வெளில வந்து கொடுத்தானா அந்த சூரியன் தான், அதே தாமரை தான். ஆனா இந்த தாமரையை மலரச் செய்யாது, வாடி சரகாக்கி விடும். அப்படிங்கிறது எப்படியோ அதே மாதிரி இந்த ஜீவனை அந்த பரமாத்மாவாகி ஜீவன் தான் இங்க தாமரை, பரமாத்மா தான் சூரியன். இந்த தாமரையானது ஆச்சாரியரோட சம்பந்தத்தோட இருக்கிற வரைக்கும் இந்த ஜீவனுக்கு பிரகாசப்படுத்திண்டு மலர்த்திண்டு ஆனந்தப்படுத்திண்டு இருக்கும் சூரியனாகிய அந்த பகவான் நாராயணன். ஒரு கால் இந்த ஆச்சாரியனை விட்டு பிரிச்சுட்டானா அதே ஜீவனை அதே சூரியனை போல இருக்கக்கூடிய பகவான் கசங்கி வாடி போகும்படிக்கு சரகாக்கி விடும் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால நின்ற புனல் பிரிந்த பங்கயத்தை பொங்கு சுடர் வெய்யோன் அனலுமிழ்ந்து தான் உணர்த்தியற்று அப்படிங்க. அந்த மாதிரி பகவான் இந்த ஜீவனை, அந்த ஜீவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தம் இல்லையானா எதுவுமே பூர்த்தி கிடையாது அப்படின்னு இருக்கிறதுனால சுவாபிமானத்தாலே ஈஸ்வராபிமானத்தை கொலைத்து கொண்ட இவனுக்கு ஆச்சாரியாபிமானம் ஒழிய கதி இல்லை என்று பிள்ளை பலகாலம் அருளை செய்ய கேட்டிருக்கையாயிருக்கும் அப்படின்னு இந்த இடத்துல ஒரு ஐதீகத்தையே காட்டுறார் சுவாமி பிள்ளைலோகம் ஜீயர். தன்னுடையதான சுவாபிமானத்தாலே நான் அப்பேற்பட்டவன் தனக்கு தானே அபிமானிக்க கூடியதான இந்த சுவாபிமானம் அப்படிங்கிறதுனால ஈஸ்வராபிமானம் பகவான் நம்ம கிட்ட இவன் நம்ம குழந்தை அப்படின்னு ஒரு அபிமானம் வைக்கணுமே, அந்த அபிமானம் பகவானால வைக்க முடியாம கெட்டு போயிடுது. இந்த அபிமானம் போயிடுது. பகவானுக்கு நம்ம கிட்ட இப்ப அபிமானம் இல்லை, நமக்கு நாமளே அபிமானிச்சுன்னு நம்ம அப்பேற்பட்டவன் இப்பேற்பட்டவன்னு அப்படி ஒரு அபிமானம் வந்துடுச்சு. ஈஸ்வரோகம் அகம்போகி சித்தோகம் பலவான் சுகி அப்படின்லாம் சொல்லும்படிக்கு கோன்யோஸ்தி சதுசோகம் ஆடியோ அபிஜனமான நமக்கே கர்வம் வந்து நானே அப்பேற்பட்டவனு நமக்கே நாமளே நினைச்சிருந்து இருக்கிறதுனால ஈஸ்வரனுக்கு நம்ம கிட்ட அபிமானம் போயிடுது. இந்த ஸ்திதியில இப்படி கெட்டு கிடக்கக்கூடிய நமக்கு என்ன கதி அப்படின்னா ஆச்சாரியனுடையதான அபிமானம். இந்த ஆச்சாரியன் நம்ம கிட்ட வைக்கக்கூடியதான அபிமானம் இருக்கே, அதை விட்டா வேற கதி கிடையாது அப்படின்னு பிள்ளை பலகாலம் சொல்லுவார் அப்படின்னு இங்க ஒரு ஐதீகம் காட்டுறார். அதனால அப்பேற்பட்டதான விஷயங்கள் இப்படி சாஸ்திரங்கள்ல இருக்கிறதுனால இந்த ராமானுஜராகிய ஆச்சாரியர் வரலையானா, எம் உடையவர் வரலையானா சாஸ்திரங்களுடையதான ககனமான அந்த அர்த்தங்களை யாரும் புரிஞ்சிக்க முடியாது
தானா படிச்சு புரிஞ்சுக்கலாமேன்னு கேட்டாலே அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அப்படிங்கிறத காட்டுறார். துரத்தினேன், துரத்தல்னா ஓட்டுதல், இந்த அஞ்ஞானங்களை போக்கலையானா உயிரை உடையவன் நாராயணன் என்று, இந்த ஜீவனை உடையவன் நாராயணன் அப்படிங்கிறதான இந்த விஷயத்தை யாரும் தானா தெரிஞ்சுன்ற முடியாது அப்படிங்கிறத காட்டுறார். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரும் நாச்சியார் திருமொழியில நம்மை உடையவன் நாராயணன் நம்பி அப்படின்னு காட்டுறா இல்லையா, இதே அர்த்தம் தான் அங்க சொல்றான். உயிரை உடையவன் நாராயணன், நம்மை உடையவன் நாராயணன், ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். நம்மை உயிரை உடையவன் நாரணன் அப்படின்னு இங்க காட்டுறா. வேதமும் இப்படிதான் சொல்றது. பதிம் விஸ்வசிய ஆத்மேஸ்வரம், ஆத்மா எல்லா உலகங்களுக்கும் அவன் தான் பதி, ஆத்மாவுக்கும் அவன் தான் நாதன் அப்படிங்கிறத காட்டுறது. அப்பேற்பட்டதான எம்பெருமான் எதண்ட மண்டாந்தரகோச்சரம் செய்து தசோத்தராண்யா வரணானியானி குணா பிரதானம் புருஷ பரம்பதம் பராத்மரம் பிரம்மச்சதே விபூதயா அப்படின்னா சொல்லும்படிக்கு இத்தனையும் பகவானுக்கு சொத்தாக, அத்தனைக்கும் ஒரே பதி நாயகனாக எம்பெருமான் இருக்கான். ஜடங்களா இருக்கட்டும் ஜீவனா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பகவான் தான் உடையவன், அவன் தான் சுவாமி அப்படிங்கிறத அந்த பொருள் அந்த வேதமாகிய விளக்க கொண்டு சுடரொளியால் அப்படிங்கிறாரே, வேதம்ங்கிறதான சுடரொளியால நமக்கு இந்த நாராயணன் தான் இந்த ஜீவனுக்கு ஒரே சுவாமி, ஆசிரியம், சேஷி அப்படிங்கிறத காண்பிச்சாரு. அப்படி காட்டி கொடுக்கலையானா ராமானுஜர் வந்து இப்படி நாராயணனை காட்டி கொடுக்கலையானா நமக்கு என்ன தெரியும்? நாராயண சப்த வாச்சனா இருக்கக்கூடியதான எம்பெருமான் தான் திரிவிதமான ஜீவ வர்க்கம், ஜீவர்கள் 3 விதமா இருக்கா. பத்தன், முக்தன், நித்யன் அப்படிங்கிற 3 விதமான ஜீவர்கள். பத்தன்னா சம்சாரத்தை கட்டுப்பட்டு இருக்கிறவன், முக்தன் அப்படின்ற ஒரு காலத்துல சம்சாரத்தை இருந்து மோட்சம் அடைஞ்சவன், நித்யன் அப்படிங்கிறவன் சம்சாரத்துக்கே வராம வைகுண்டத்தே நித்தியமா இருக்கக்கூடியது. இப்படியாக ஜீவர்கள் 3 வகைப்பட்டு இருக்கிறவாழ்ல இவன் 3 பேருக்குமே ஒரே சேஷி, ஒரே சுவாமி, ஒரே நாதன் ஸ்ரீமன் நாராயணனாகிய அந்த பரம்பிரம்மம் தான் அப்படிங்கிறத அந்த அர்த்தத்தை ராமானுஜர் வந்து காட்டலன்னு நமக்கெல்லாம் என்ன தெரியும்? உத்துணர்ந்தே அத்தியவசித்து அனுசந்தித்து அப்படிங்கிறார். அதை நன்னா நம்பி அதை நன்னா அனுசந்தானம் பண்ணி அதை விளக்கமாக தெளிந்து கொண்டு அதை அறியறவா யாரும் இல்லையே, அறிவார் இல்லை அப்படிங்கிறதுனால அறியத்தக்கவர் இல்லை அப்படிங்கிறத காட்டுறார் இந்த பாசுரம். அடுத்தது 60வது பாசுரத்துல, முந்தைய பாசுரத்துல உடையவருடையதான ஞான வைபவங்கள் எல்லாத்தையும் காட்டினார். அடுத்தது இப்ப என்ன சொல்றாங்க, அவருடைய பக்தி வைபவங்கள் அதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இந்த 60வது பாசுரத்துல சுவாமி அமுதனார் காட்டின்னு வரார். உணர்ந்தமை ஞானியர் யோகந்தோறும் திருவாய் மொழியின் மணந்தரும் எண்ணிசை மண்ணுமிடந்தோறும் மாமலராள் உணர்ந்த பொன்மார்வன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணம் திகழ்கொண்டல் இராமானுசன் என் குலக் கொழுந்தே. உணர்ந்தமை ஞானியர் யோகந்தோறும், பொதுவா பக்தி அப்படிங்கிறது ஞானத்தினுடையதான விகாச விசேஷமாக இருக்கு. ஞானத்தினுடையதான முதிர்ந்த நிலைதான் பக்தி. அப்படி இருக்கிறச்சே அந்த பக்தி அப்படிங்கிறது சிவபதியா இருக்கக்கூடியதான எல்லாருக்கும் சேஷியா இருக்கக்கூடியதான எம்பெருமான் அவனை தெரிஞ்சுண்டு அவனுடையதான எல்லா கல்யாண குணங்களையும் அவன் உடையவன் அப்படிங்கிறதோ, ஆனந்தமயமானவன் அப்படின்னோ, சர்வகந்தன் சர்வரசன் போன்றதான விஷயங்கள் எல்லாத்தையும் எல்லா விதங்கள்லையும் போக்கியமாக இருக்கக்கூடியதான அந்த பகவான அவன் நம்ம கிட்ட விஷயீகரிக்கிறதுனால அந்த பகவான் கிட்ட ஸ்வயம் பிரீதி ரூபாபன்னமான பக்தி என்கிற பெயர். அது ஸ்வயமே பிரீத்தியை உண்டாக்கும், சந்தோஷத்தை உண்டாக்கும், ஆனந்தத்தை கொடுக்கும் அப்படின்னு இருக்கக்கூடியதான அந்த பக்திய, அந்த பெயர் பக்தின்னு பெயர் கொண்டதா இருக்கக்கூடியதான இந்த உணர்வு தான் இங்க உணர்ந்த மெய்ஞானியர்ங்கிறாலே. அந்த உணர்வுங்கிறது இங்க பக்தியை சொல்றா, பேறுபட்டது இந்த பக்தி. அந்த பக்திய உணர்ந்த மெய்ஞானியர், அப்பேற்பட்டதான பக்தி உடையவர்கள், மெய்ஞானம் உடையவர்கள் யார் அப்படின்னா ஆழ்வார்களை சொல்றா. அவளுடையதான கோஷ்டி எங்கெங்க இருக்கும், எங்கெங்கெல்லாம் ஆழ்வார்களுடையதான கோஷ்டி. உணர்ந்த மெய்ஞானியர் யோகம் தோறும், மெய்ஞானியர்ங்கிறது இங்க ஆழ்வார்கள். அவ எங்கெங்கெல்லாம் இருக்காளோ, யோகம்னா அவளுடையதான கோஷ்டி, ஆழ்வார்களுடையதான கோஷ்டி எங்க இருக்காரோ அங்க சுவாமி எம்பெருமானார் எங்கெங்க இருப்பார் அப்படிங்கிறதான் இங்க காட்டிட்டு வர. பகவானை சொல்லும் பொழுது பகவானுக்கு 3 விதமான இடங்கள்ல பகவான் இருப்பான் அப்படின்னு சாஸ்திரம் காட்டுறது. துளசி காரணம் எத்திர எத்திர பத்மபனானிச்ச வசந்தி வைஷ்ணவாக எத்திர தத்திர சந்நிஹிதோ ஹரிஹி அப்படிங்கிறதான பிரமாணத்துல பகவான் எங்கெங்க இருப்பான்னா, எங்கெல்லாம் துளசி காடாக இருக்கும்,
எந்த இடங்கள்ல தாமரை காடுகள் இருக்கோ, எங்க பரம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்காளோ அந்த இடங்கள்ல சுப்பிரதிஷ்டிதமாக பகவான் எழுந்தருளி இருப்பான் அப்படிங்கிறது சாஸ்திரம் 3 இடங்களை காட்டுறது. அதே மாதிரி சுவாமி ராமானுஜர் எங்கெங்க இருப்பார் அப்படிங்கிறதான ஒரு கேள்வி வரைச்சே அதுக்கு இந்த பாசுரத்துல அழகா சொல்றார். எங்கெங்கெல்லாம் ஆழ்வார் கோஷ்டி இருக்கோ அங்க சுவாமி ராமானுஜர் எழுந்தருளி இருப்பார். ஆழ்வார் கோஷ்டி, அதனாலதான் எல்லா சன்னதிகள்லையும் எந்த பெருமாளுடைய சன்னதியா இருந்தாலும் அங்க ஆழ்வார்கள் சன்னதி இருக்கணும். ஆழ்வார் சன்னதியில கடைசி பட்சம் நம்மாழ்வார், சுவாமி நம்மாழ்வாராவது இருக்கணும். நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரமாவது இருக்கணும். கடைசி பட்சம் நம்மாழ்வாராவது இருக்கணும். ஏன் அப்படின்னா எல்லா ஆழ்வார்களுக்கும் சமஷ்டி ரூபராக இருக்கக்கூடியவர் சுவாமி நம்மாழ்வார், ஆண்டாள். இவ 2 பேரும் இருக்கணும். பகவான் சன்னதி எம்பெருமான் சன்னதின்னு சொன்னாலே அங்க இவ 2 பேரும் இருந்தாதான் பூர்த்தி. அப்படி இருக்கிறதுனால நாச்சியார் சன்னதி, அங்க ஆழ்வார் சன்னதி இருந்தாதான் அங்க ராமானுஜர் சுப்பிரதிஷ்டிதமா இருப்பார். எப்போ ராமானுஜர் இருப்பாரோ அவர் சன்னதி வேணும் இல்லையா? ராமானுஜர் இருக்கிறது சுவாமி மணவாள மாமனிகள் இருப்பார். அப்படிங்கிறதால மணவாள மாமனிகள் பரியந்தமாக இப்படி இவளுடைய சன்னதிகள் ஒரு பெருமாள் கோவில் அப்படின்னு எடுத்துட்டோம்னா, பெருமாளுடைய சன்னதின்னு எடுத்துட்டோம்னா இந்த பரிவாரங்கள்ல இவாளார இருந்தே ஆகணும். மற்ற யார் இருக்காளோ யார் இல்லையோ இவா இருந்தாகணும் அப்படிங்கிறதா இருக்கிறதுனால அந்த நியமங்களை எல்லாத்தையும் காட்டாதீங்க. ஆழ்வார்களோட பரிஷத் அந்த கோஷ்டி எங்க இருக்கோ அங்கெல்லாம் சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளிப்பார். திருவாய்மொழியின் மணந்தரும் இன்னிசை மண்ணும் இடந்தோறும். திருவாய்மொழி, அந்த திருவாய்மொழியினுடையதான திவ்யமான ஒரு மனம், ஒரு சுகந்தத்தோட விளங்கக்கூடியதான அந்த திருவாய்மொழி. பொதுவாக ஜெக சொல்லச்சவே இசை மண்ணும் இடந்தோறும்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டார். அப்போ எங்கெங்கெல்லாம் இசை பாடுறாளோ அங்கெல்லாம் ராமானுஜர் இருப்பாரோன்னா, கண்ட பாட்டுக்கெல்லாம் ராமானுஜர் கேட்க மாட்டார், கண்ட இசைக்கெல்லாம் ராமானுஜர் இருக்க மாட்டார். பின்ன எதுக்கு இருப்பார்? திருவாய்மொழிய அதனுடைய மனம் தகுந்தபடிக்கு அதனுடைய இசை கூட்டி ஆடி பாடி யார் யாரெல்லாரும் பாடுறாளோ அந்த இசை பாடுற கோஷ்டியில சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளி இருப்பார். திருவாய்மொழியை பாடணும், திவ்ய பிரபந்தத்தை பாடணும், அல்லது ஆழ்வார்கள் கோஷ்டியில எழுந்தருளி இருப்பார். இல்லைன்னா திவ்ய பிரபந்தத்தை சேவிக்கக்கூடியவா அல்லது திவ்ய பிரபந்தத்தை கீர்த்தனமா பாடக்கூடியவர்கள் அவ இருக்கிற கோஷ்டியில, அவ பாடுற கோஷ்டியில எழுந்தருளி இருப்பார். 10 விதமான 10 ஆழ்வார்களையும் வச்சு சமஷ்டி பூதரா எழுந்தருளிக்கக்கூடியவர் பிரதானமானவர் சுவாமி நம்மாழ்வாரா இருக்கிறச்சே அவருடைய திருப்பவள வாயிலேந்து அதரத்திலேந்து தோன்றினதான இந்த வேதமே தமிழ் வேதமாக அவதரிச்சிருக்கிறதான சப்த ராசியா இருக்கக்கூடியதான இந்த திவ்ய பிரபந்தம், அதுல சர்வ கந்தனா இருக்கக்கூடியதான எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணி பிரதிபாதிக்கக்கூடியதா இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான பகவத் வைபவம் பரிமளிதமாக சுகந்திதமா இருக்கக்கூடியதான இந்த திருவாய்மொழிய யாழினிசை வேதத்தியல் அப்படின்னு தொண்டர்க்கு அமுதம் அப்படின்னு சொல்லும்படிக்கு இருக்கக்கூடியதான பரம போக்கியம் அந்த திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழி மட்டும் இல்லை, அதோட சேர்ந்ததான மற்ற திவ்ய பிரபந்தங்களும் தான். எல்லாத்தையும் தான் இங்க சொல்றார். பிரதானம் திருவாய்மொழி அப்படின்னு காட்டுறா. அப்பேற்பட்டதான அந்த திருவாய்மொழிய கானரூபமாக அனுசந்திக்கிறது, கானரூபமான இசையானதுன்னு காட்டுறாருங்க. அப்படி கானரூபமாக ராகம் போட்டு கானமுறை தாளத்தில் கண்டிசைத்தான் வாழியே அப்படின்னு சுவாமி நாதமுனிகள் எப்படி காமிச்சாரோ அந்த மாதிரி அழகா அதை இசை கூட்டி பாடி ஆடக்கூடியதான கோஷ்டியில சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளிருப்பார். ஆழ்வார்கள் கோஷ்டியில எழுந்தருளிருப்பார். இந்த மாதிரி திவ்ய பிரபந்தங்கள் எல்லாத்தையும் பகவத் குணங்களை பாடக்கூடியதான கோஷ்டியில எழுந்தருளிருப்பார், சங்கீர்த்தனம் பண்ற கோஷ்டியில. அதுக்கப்புறமா வேற எங்க இருப்பார்னா மாமலராள் உணர்ந்த பொன்மார்வன் பதிதோறும். ரொம்ப விலட்சணமான அந்த தாமர புஷ்பம், அபரிமிதமான தனக்கு நிகரற்றதான ஒரு தாமர புஷ்பத்தை தான் தாயார் எழுந்தருளி இருக்கா. தாயார் எழுந்தருளி இருக்கிறதுனாலேயே அது விலட்சணமான தாமரை. அப்பேற்பட்டதான அந்த தாமரையாளா இருக்கக்கூடியதான பத்மாவதியா இருக்கக்கூடியதான தாயார் இருக்காளே, அவ என்னைக்கும் பெரிய விராட்டியாரானவள் தன்னுடைய அந்த பகவானுடைய மார்பலியை நித்தியவாசம் பண்ணி அந்த தாயார் ஸ்பிருகணீயமான தாயாரால ஸ்பிருகணீயமான தொட்டு அனுபவிக்கக்கூடியதான அந்த மார்பானது அதை உடையதான எம்பெருமான் சர்வேஸ்வரன் இருக்கானே, அவன் எங்கெங்கெல்லாம் தாயாரும் பெருமானுமாக கொலுவிருக்கக்கூடியதான நித்தியவாசம் பண்ணி உகந்தருடக்கூடியதான திருப்பதிகள் எது இருக்கோ திவதேசங்கள், அதுல பிரதானமா காட்டுறா. வியாத ரூபத்துல வேடுவ ரூபத்துல வரதராஜ பெருமாள் வந்து ராமானுஜரை காப்பாத்தி கொண்டு வந்து சேர்த்தார் இல்லையா, அந்த விந்திய மலையிலேருந்து கொண்டு வந்து இங்க சேர்த்தாரே, அப்படி சேர்க்கப்பட்டதான காஞ்சிபுரம் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ அப்படின்னு ரங்கநாத பெருமாளும் நம்பெருமாளுமா நியமிச்சதான ஸ்ரீரங்கம், காளஹஸ்தியில் இருக்கக்கூடியதான சைவர்களால ஏற்பட்ட பலவிதமான கலகங்களால
அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி பண்ணி அந்த எம்பெருமான பரிபாலனம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக திருமலையிலையும் பாஹ்யர்களா வேத பாஹ்யர்களா இருக்கக்கூடியதானவர்கள் எல்லாரையும் ஜெயின பௌத்தாதிகள் எல்லாம் நிரசனம் பண்ணி வேத மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக மேல்கோட்டையிலையும், அதுக்கு மேல திருநகரியில 2 திருநகரி, ஆழ்வார் திருநகரி ஒண்ணு, திருவாலி திருநகரி ஒண்ணு, ஆக 2 திருநகரிகள்லையும். அதுக்கப்புறமா இங்க வியாக்கியானத்தையும் சுவாமி பிள்ளைலோகம் ஜீயரே காட்டுறார். திருமாலிருஞ்சோலை தொடக்கமான திவ்யதேசங்கள் தோறும் அப்படின்னு திருமாலிருஞ்சோலை ஸ்ரீவில்லிபுத்தூர்னு ஆரம்பிச்சு இருக்கக்கூடியதான அத்தான திவ்யதேசங்கள்லையும் சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளி இருப்பார். புக்கு நிற்கும் ஒரு திவ்யதேசத்தையும் போய் அனுபவிக்கணும்னா பெருமாள் பேர் எதுக்கு வந்து உட்கார்ந்துருக்கார்? நம்ம எல்லாரும் போய் அனுபவிக்கணுங்கிறதுக்காக தானே. அங்க போனா தானே கைங்கரியம் பாக்கியம். கைங்கரியம் தான் அனுபவமே, வேற என்ன இருக்கு? பகவானுக்கு போய் கைங்கரியம் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு கோவில்கள்லையும் பகவான் எழுந்தருளி இருக்க. அப்படி அந்த பகவானை அனுபவிக்கணுங்கிறதான ஆசையினால அந்தந்த திவ்யதேசங்களுக்கெல்லாம் போய் அங்க பூர்ணமாக என்னென்ன கைங்கரியங்கள் பண்ணணுமோ எந்த தங்கு தடங்கல்களும் இல்லாம எல்லா கைங்கரியங்களும் நடக்கும்படிக்கு அத்தனையும் நிர்வாகங்கள் எல்லாத்தையும் பண்ணி விதேசத்துக்கு போவார். அங்க எல்லா நிர்வாகங்களையும் ஏற்படுத்தி சீர்படுத்தி அத்தனையும் ஒரு நிலைப்பாடு பண்ணிவிட்டு இது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த விதேசத்துக்கு போகணுமே. என்ன அடுத்த விதேசம் போக போறோம் அப்படிங்கிற ஒரு ஆசை குதூகலம் இருந்தாலும் இந்த பெருமாளை விட்டு பிரிய முடியாம, பிரிவாற்றாமை தாங்காம, பரமபக்தி மேலிட்டு ஆழ்ந்து அப்படியே கண்ணீரும் கம்பலையுமா மங்களாசாசனம் பண்ணிட்டு பிரியா விடையாக இப்படி ஒரு திவ்யதேசங்கள்லையும் எழுந்தருளி புக்கு நிற்கும். ஒவ்வொருத்து அப்படியே நிற்கிறார். அதனாலதான் பாருங்க, எல்லா திவ்யதேசங்கள்லையும் சுவாமி ராமானுஜர் சன்னதி வேணுங்கிறது எதுக்காக? ஒரு திவ்யதேசத்தையும் சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளி அந்த பெருமாளை விட்டு பிரிய முடியாதனால அங்கங்கே புக்கு நிற்கும் அப்படின்னு நிற்கிறார். மங்களாசாசனம் பண்ணிட்டு நித்தியவாசம் எல்லா திவ்யதேசத்திலும். இப்ப பகவான் விஸ்வரூபி எல்லா இடத்துலையும் இருக்காருன்னா பகவான் இருக்கிற இடத்துல எல்லாம் புக்கு நிற்கிறார் சுவாமி எம்பெருமானார் சொல்லிட்டு இவரே விஸ்வரூபி தான். எல்லா இடத்துலையும் சுவாமி எம்பெருமானாரும் அப்படி எழுந்தருளி பகவானோட மங்களாசாசனம் பண்ணிட்டு எழுந்தருளி இருக்காருங்கிறச்சே இப்ப என்ன தெரியுதுனா, ஆழ்வார் கோஷ்டி, ஆழ்வார்கள் சன்னதி எங்க இருக்கோ அந்த கோஷ்டியிலையும் திவ்ய பிரபந்தங்களை கீர்த்தனமோ சேவாகாலமோ அனுசந்தானமோ பண்ணக்கூடியதான கோஷ்டியிலையும் திவ்ய தேசங்கள்லையும் சுவாமி எம்பெருமானார் எழுந்தருளி இருப்பார். துளசி காட்டிலையும் தாமரை காட்டிலையும் வைஷ்ணவர்கள் கோஷ்டியிலையும் பெருமாள் எழுந்தருளி இருப்பார். உடையவர் ஆழ்வார்கள் கோஷ்டியிலையும் திவ்ய பிரபந்த கோஷ்டியிலையும் அதே மாதிரி திவ்ய தேசங்கள்லையும் எழுந்தருளி இருப்பார் அப்படின்னு இது ஒரு அழகான ஒரு ஒப்புமை காட்டுறாங்க. குணம் திகழ்கொண்டலி ராமானுசம், இப்படி பக்தியாகிய குணம் ராமானுஜர்கிட்ட வந்து அடைஞ்சுதான் அதுவே நிறம் பெற்றது அப்படின்றார். அப்படி பக்தி அப்படிங்கிறதான குணம் இருக்கே, அது எப்போ அது பூர்த்தி அடைஞ்சதுனா எப்போ ராமானுஜர்கிட்ட வந்ததோ அப்பதான் அதுக்கே பூர்த்தியா, பக்திக்கு பூர்த்தி ஏற்பட்டது. அப்பேற்பட்ட பக்தி ராமானுஜரை அடைஞ்சு பிரகாசம் பெற்றது அப்படிங்கிறச்சே அந்த ராமானுஜர் எப்படி இருக்காருன்னா குணம் திகழ் கொண்டல் ராமானுசம் வருஷக வலாககம் போலே அப்படின்னு காட்டுறான். நல்ல நீருண்ட மேகம் மழை கொட்டுறதுக்கு வந்து திரண்டு வந்து மழையா கொட்டினா அது எப்படி இருக்குமோ அதை மாதிரி ஒவ்வொரு ஜீவர்களுக்கும் தேவையான எந்தெந்த உபதேசங்கள் பண்ணணுமோ அத்தனை ஞாதவியங்களையும் எடுத்து பரம கருணையினால இது சொன்னா போறாத, இதெல்லாம் எனக்கு தேவையா, இதெல்லாம் இருக்கட்டும், ரகசியமா இருக்கட்டும், சொல்ல வேண்டாம் அப்படின்றதான ஒளிவு மரபு இல்லாம ஆசை உடையோர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்று பேசி வரம்பருத்தான் தானும் எல்லாத்தையும் சொல்லி ஆச்சாரியர்களா நியமிச்சவாளையும் நீங்களும் போய் எல்லாருக்கும் சொல்லுங்க அப்படின்னு எந்த விதமான சங்கோஷங்கள் இல்லாம எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள் ஞாத்தவியங்கள் எல்லாம் தெரியும்படிக்கு அருளிக்கூடியதான உதார குணமுடையதான பரமோதாரரான எம்பெருமான். என்ன சொன்னா எம்பெருமானார் அவர் என் குலக்கொழுந்தே, என்னுடையதான எங்க குலத்துக்கு கொழுந்தா இருக்கக்கூடியவர் அப்படிங்கிற கொழுந்துதான். அது மரமா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும், அது அந்த கொழுந்தால்தான் அதுக்கு எல்லாமே. ஒரு கொடி பெருசா வளரணுமான அந்த கொழுந்து தான் போய் 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 அங்க படறதுக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி ஒரு மரம்னாலும் அந்த கொழுந்து தான் அங்க போய் பெருசா ஆக்கி விட்டு அதுல பழங்கள் உண்டாகும்படிக்கு பலிதமாக ஆக்கும். அப்படிங்கிறச்சே அது மரமா இருக்கட்டும் கொடியா இருக்கட்டும், எப்படி அந்த கொழுந்தானதாலதான் அது வளருமோ அது மாதிரி எங்க குலம்ன்றது எதிரானா ஸ்ரீ வைஷ்ணவ குலம். அந்த குலத்துக்கு கொழுந்தாக இருக்கக்கூடியவர் சுவாமி ராமானுஜர். பிரபன்ன குலம் ஸ்ரீ வைஷ்ணவ குலம் அப்படிங்கிற இந்த குலத்துக்கு கொழுந்து போல விளங்கக்கூடியவர். மற்றொரு அர்த்தம் என்னடானா, இந்த வேர் இருக்கு இல்லையா, அந்த வேர் தான் நாங்கள்லாம்.
இந்த குலங்களாக இருக்கக்கூடிய நாங்களாரும் வேர், எங்களுக்கெல்லாம் சிரோபூஷணமாக விளங்கக்கூடியவர். ஏன்னா கொழுந்துங்கிறது மேல இருக்கும், வேறுங்கிறது கீழே இருக்கும். அதனால நாங்களாரும் இந்த குலம், இந்த வைஷ்ணவ குலம், பிரபன்ன குலம்ங்கிறது இருக்கே, இந்த குலம் அப்படிங்கிறது வேறாகவும் இதெல்லாம் சிரோபூஷணமாக மேல விளங்கக்கூடியவர் சுவாமி எம்பெருமானார். ஒரு கால் எங்களுக்கு ஏதாவது ஒரு சிரமம் அப்படின்னா, ஒரு குறை அப்படிங்கிறது வந்தா முதல்ல யாருடைய திருமுகம் வாடும்னா எம்பெருமானாருக்கு தான் முகம் வாழிடுமா. அப்படி கொழுந்து போல இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால அப்பேற்பட்டதான என் குலக்கொழுந்தே ராமானுசன் அப்படின்னு எடுத்து இங்க காட்டுறார். இப்பேற்பட்டதான அனுபவங்கள் சதமா விஸ்தாரமா காட்டிட்டு போறார். யதாவகாசம், யதாதீதம், யதாமதி இன்னைக்கு அனுபவிக்கக்கூடியதான இந்த 5 பாசுரங்களை அனுபவிக்கிறதான பாக்கியம் நமக்கு சுவாமி எம்பெருமானாருடையவும் சுவாமி மணவாள மாமனியுடையதான பரம கிருபை. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதை பற்றினதான வியாக்கியானங்கள் எல்லாத்தையும் விவரணங்கள் எல்லாம் 4 வார்த்தை சொல்லும்படியான பாக்கியம் அடியேனுக்கு ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதேசி யதுகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜிய சுவாமியினுடையதான பரம கிருபையினாலையும் அடியேனுடையதான ஆச்சாரியர் ஸ்ரீமானுவே திருமாலிருஞ்சோலை கோவடம் ஸ்ரீ முகுந்தாச்சார சுவாமியுடையதான பரம கிருபையினாலையும் அனுகிரகத்தினாலையும் அடியேனுக்கு இன்னைக்கு கிடைச்சது. யாயா விருத்திர் மனசி மமசா ஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஹா சபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷு பகவன் சபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யகாராதனம் தே ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயான் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத் அபிராம வராச்சாரியர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே முகுந்தாச்சாரியாய நமஹ. பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.